வாட்டர் செய்ய வேண்டும், இல்லையெனில் நகங்களால் அடிக்க வேண்டும். ஓ, அது கொஞ்சம் அழுத்தப்பட்டிருக்கிறது. அருமை. இப்போது இவையெல்லாம் ஸ்டைலான கருவிகள். உங்களுக்கே திருப்புகள் பல வண்ணங்களில் கிடைத்துள்ளன. உங்களுக்கு பிடிக்கும் வண்ணங்கள். உங்கள் புதிய அறையை கட்ட ஆரம்பிக்கலாம். எல்லாம் மிகவும் குளுமையாக உள்ளது. முடிவை பார்க்க ஆவலுடன் இருக்கிறேன். உங்களின் குழுவின வேலை மிகவும் திருப்திகரமாக உள்ளது. கருவி பயன்படுத்தினால் கவனம் அவசியம். பெண்களே, இது உங்களுக்கு சரியான வீடு. ஆமாம், நடனத்திற்கான நேரம். ஒரு நிமிடம். இன்னும் பெட்டிகள் உள்ளன. உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். வா, எனக்கு நீல இரைச்சல் நிறைந்த ஒரு வாளி கிடைத்தது. எனக்கு ஒரு பெயிண்ட் ரோலரும் இருக்கிறது. எனக்கு அருமையான பிங்க் பெயிண்டும் இருக்கிறது. ஒரு பெயிண்ட் பிரஷ் மற்றும் பெயிண்ட் வாங்கி வையுங்கள். அப்போ அதிரடியாக ஆரம்பிக்கலாம். மியா தனது அறையை முழுவதும் பச்சையாக மாற்றப் போகிறாள் என்பதை ஏற்கனவே அறிவாள். ஜூலியின் அறை நீல நிறமாக இருக்கும். ஓஹோ, நிறம் எங்கள் மேல் எல்லாம் விழவிடாதீர்கள். இது குளிர்ச்சியாக இருக்கும். நிக்கோலின் அறை தெளிவாக மஞ்சள் நிறமாக இருக்கிறது. அட்டகாசம்! பிரிட்டனியின் அறை அழகான இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. உங்களின் அறைகள் அருமையாக இருக்கின்றன. முன்னேறுவோம். என் அறை மிகவும் காலியாக உள்ளது. கண்டிப்பாக சில அலங்காரம் தேவை. இதற்காக எனக்கு சிறந்த பொருத்தம் இருக்கிறது. ஓ, மிஸ்டர் கிளாக், நீங்கள் இந்த சுவற்றில் அற்புதமாக தோன்றுவீர்கள். ஒரு மலருடன். மேலும் என்னுடைய யூகுலேலியை மறக்கவில்லை. அதையும் சுவரில் தொங்க வைப்பேன். கடல் நத்தி, சில மற்றும் கடற்கரையிலிருந்து நிறைய கற்கள். அது எப்போதும் கடல், சூரியன் மற்றும் கோடை நினைவுகளை தரும். என்னுடைய அனைத்து விருப்பமான வாத்துக்குட்டிகள் இங்கே வசிப்பார்கள். என்னுடைய சிப்பி சேகரிப்போம். நான் நிரப்பக்கூடிய சுற்றகத்தில் இருந்து செய்யப்பட்ட ஒரு நாற்காலி கண்டிப்பாக வேண்டும் என்று நினைக்கிறேன். இது சிறந்தது. இப்போது என் அழகான அறையில் சோர்வு தீர்த்து மகிழ்வதற்கான நேரம். ஜூலி, வணக்கம். நிக்கோல் அவர் செல்ஃப்க்கு மிக்க குழுமான ஒரு அறை தந்தார். நானும் ஏதாவது குழுமா செய்ய விரும்புகிறேன். எனது ஆயுதங்களுக்கான ஹோல்டர்களை குசும்பில் பத்தி தொங்க விடுவது அவசியம். நான் இன்னும் பெரிய ஒன்றை வைத்திருக்கிறேன். பரிசுத்தம். இந்த சுத்தி கேரி 2 மைக்ராஃப்ட் படங்கள் சுவர்களில் அழகாக இருக்கும். சரியானது. 2 பொம்மைகள். எனக்கு எப்போது வேண்டுமானாலும் ஓய்வெடுக்க முடியும். நாங்கள் தரையில் ஒரு மென்மையான பாய் போடுவோம். மேலும் ஒரு டைனமிட் மேசை. எங்களுக்கு சிலவற்றை தேவை. மற்றும் எனது நண்பர் பீட், அவன் சுவாரஸ்யமாக இருக்கிறார். அருமை. நான் பெரிய மூட்டை ஆசனத்தில் உட்காரப் போகிறேன். பிரிட்டனி, வணக்கம். வாவ், பெண்கள் தங்கள் அறைகளை அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டனர். அப்படி என்றால் நான் அதிசயான அழகான ஒன்றை பண்ண போகிறேன். ஒரு ரோஜா நிற வகையை மற்றும் சில இதயம் வடிவ மாலைச்சரங்கள். வாவ், அருமையான சில மேகங்கள். நீங்கள் ஈவாலில் இருப்பீர்கள். ஓ, ஒரு சிட்டுக்குருவி. அது மிகவும் அழகாக இருக்கிறது. வாங்க, நீங்கள் இங்கே இருப்பீர்கள். எனக்கு ஒரு நைட் ஸ்டாண்ட் தேவைப்படும். இல்லாவிட்டால் நான் என்ன செய்ய போகிறேன்? சிறந்த சில பொருட்கள் இருக்கின்றன. அங்கே எனது பூரண உலகத்தை உருவாக்கினேன். இந்த அறை மிகவும் அழகாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு யோசனை உருவாக்குகிறேன். நீல்பாய் ஒரு புல்வெளியை வைப்பேன். மற்றனுக்கு நகிலி பசும்புல். பந்துகள் அருமை. ஆஹா, என்னுடைய அறையில் கச்சிதமாக ஒரு லியோனா இருக்க வேண்டும். இங்கே இன்னும் சில அலங்காரங்கள் மற்றும் சில மேடைகள் இருக்கின்றன. நாங்கள் இங்கு சில பொம்மைகளை வைக்கலாம். மேலும் சில சேத்த பிளாண்ட். இந்த இடத்தை காணுங்கள். அது என்னை போல உள்ளது. மேலும் சில பிளாஸ்டிக் செடிகள் மற்றும் ஒரு பச்சை சாய்வு தோணி. இதுல நீங்கள் ஓய்வெடுக்கலாம். இதை காட்டுகிறேன் இப்போதே. அறை செயல்பாடு. வாவ், உங்களின் அறைகள் மிகவும் அழகாக இருக்கின்றன. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொள்கிறேன். என்னுடைய பேரி தோழி லிலோ இப்போது ஓய்வெடுக்க விரும்புகிறாள். உங்களுக்கு என் அறையில் ஒரு சிறிய வீடு செய்தேன். அப்பா, அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். உன் முடியை ஒதுக்க லெட் மீ. ஓ, எனது மிகவும் பிடித்த பூனை. உனக்கு பிடிக்கிறதா? நான் உங்களுக்கு விளையாட சிறிது நேரம் வழங்கினால் எப்படி இருக்கும்?
பாருங்கள், என்னிடம் ஒரு இறகு உள்ளது. பிரிட்னி மற்றும் லீலோ மிக அழகாக இருக்கிறார்கள். என்னிடம் செல்லப்பிராணி இல்லை. என்னிடம் மிக அழகான ஓர்மொழி இருக்கிறது. அது செடிகளுடன் கலந்து எனக்கு தெரியாமலேயே இருந்தது. உங்கள் வீட்டுக்கே திரும்பி வாருங்கள். இங்கே உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என உறுதியாக நினைக்கிறேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். உன்னை கண்டு திருப்தி அடைய முடியவில்லை. அடே, என் செல்லம் எங்கே? ஒரு நிமிடம். எனக்கே ஒரு அழகான நாய் இருக்கிறதே, அதை பாருங்க. அது என் நம்பிக்கையான நண்பன் ஸ்டார் கேசர். இதோ அதன் ஸ்கர்ட் பார்த்து பாருங்க. மேலும் எனக்கும் ஒரு செல்லம் இருக்கு. எனது குளிர்ந்த கிளி. சார்லி சந்தோஷமாக இருக்கிறான். சார்லி, அவன் பேசவும் முடியும். சார்லி, நீ எப்படி பேசுவாய் என காண்பி. ஹாய். ஓ சார்லி, என்னை கோபப்படுத்தாதே. உங்களுக்கு மிகவும் அழகான செல்லப்பிராணிகள் இருக்கின்றன. எனது அழகான அறையில் உங்களுக்கு நிறைய புகைப்படங்களை எடுக்கும் ஆசை வரும். ஹே, எனக்கு பசிக்கிறது. நான் மாக்ஸி, நீ ப்ராபியனை ஆர்டர் செய்ய வேண்டும். ஓ நன்றி, அதிரடியான வேகத்தில் வந்துச்சு. ஓ, என் பொழுதுபோக்கு பை. ஐ, அது யார்? உங்களுக்கு பசிக்கிறதா? நானும். சரி, பகிர்வதற்கு நான் தயார். நான் இன்னும் என்ன வைத்திருக்கிறேன்? சரி, அது ஒரு பாக்கர் மற்றும் அது நீளமாக உள்ளது. ஜூலி, நீ என்கிட்ட இருந்த பர்கரை எடுக்க விரும்புகிறாயா? ஆஹா, நான் இன்றைக்கு சாப்பிட போகிறேனா? சரி. ஆஹா, எனக்கு பக்கோடை கிடைத்தது. அதை இப்போதே சுவைக்கிறேன். இதுவும் நீளமாக இருக்கிறது. அங்கே இன்னும் ஏதோ இருக்கிறது. நகெட்ஸ். நாம் சீக்கிரம் செயல்பட வேண்டும். ஓ, அதென்ன? ஏன்? சரி, இதை எடுத்து செல்வேன். சாப்பிடுவதற்கு ஆர்வத்துடன். என்னிடம் வேற ஏதாவது இருக்கிறதா? வீக்கோ, என்ன? பூண்டு சாஸ். சரி, அதை கையில் எடுத்து பார்ப்போம். இல்ல, எனக்கு இது பிடிக்கல. எல்லாரும் எதையாவது சாப்பிடுகிறார்கள். நானும் களைப்பில்லாமல் இருக்கிறேன். எலக்ட்ரிக் கிதார். நிக்கோல் கித்தார் வாசிக்க முடிவு செய்தார். அதற்கு பிறகு நான் ஒரு விருந்துக்கு திட்டமிடுகிறேன். எனக்கு இசைக்காக ஒரு ஸ்பீக்கரும் ஒரு அருமையான டிஸ்கோ பந்து உள்ளது. எல்லோரும் நட டான்ஸ். என்ன சாமி, அந்த சத்தம் யார் செய்கிறது? மியா. பாட்டி நடக்கிறது. அப்பா, பெண்களே, நீங்கள் என் பாட்டிக்கு தானே வந்திருக்கிறீர்கள். நாம் அனைவரும் சேர்ந்து ஆடுவோம். என்னை வரை யாரும் எழவில்லை. சரி, நான் உங்களுக்கு சில மிக செம்ம மியூசிக் காட்ட போகிறேன். நான் எனது ஸ்பீக்கரை எடுத்து எனது எலக்ட்ரிக் கிட்டாரை இணைத்து நாங்கள் ஒரு அருமையான விஷயம் வாசிக்க போகிறோம். அந்த பெண்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். வாவ், அழகா இருக்குது. நிக்கோலிடம் கூட போவோம். என் ரொம்ப பிடிச்ச பாடல். ரொம்ப குளிர். போயிட்டு வரேன். அவங்க எல்லோரும் நிகோல் கிட்ட போயிட்டாங்களா? நான் ஒன்னாக தான் இருக்கேன். இப்போ எனக்கு கேக் செய்யணும். நான் இதை பொறுத்தவரை மிகச் சிறப்பாக இருக்க போகிறேன். எல்லாம் பச்சையாக இருக்கும். ஓ, அதுவென்பது அழகாக இருக்கிறது. கிரீன் தான். வா வா, மற்றொரு அடுக்கு. ஹே, கலர் போச்சா? ஓ, நான் இன்னும் எடுத்து வரேன். மியா எங்கே சென்றாள்? அவள் அங்கே என்ன செய்கிறாள்? ஓ, மிக்கி. எல்லாம் சுத்தமாக ஏய், இந்த கிட்க்கு கண்டிப்பாக எனது சொந்த ஸ்டைலை சேர்க்கிறேன். வாவ், சரி, சற்றே பிங்க் வண்ணம் சேர்த்தால் நிச்சயமாக அழகாக இருக்கும். இது அழகாக இருக்கிறது. மியா அதை விரும்புவாள். வாவ், அவர்களது கண்டனையில் கேக் பண்ணுகிறார்கள். என்னால் முழுமையாக நேசிக்க முடியாது. இதோ பாருங்கள், ஓகே. அவளை நாங்கள் ஒரு பிடியுங்கள். கேக் சேர்க்கிறோம். ஓ, இதோ ஒரு குளிர் யோசனை. அதை உருவாக்க விரும்புகிறேன். இங்கே கொஞ்சம் மஞ்சள் வண்ணம் தேவைப்படும். நான் இறுதியாக பெற்றேன். என்ன? கேக் ஏன் முடிந்து விட்டது? சரி, அதை முயன்று பார்ப்போம். என்ன? நீங்கள் என்ன இல்லாமல் கேட்க முடித்தீர்களா? நான் அதை முழுதும் பச்சையாகவே விரும்பினேன். ஆனால் இது ருசியானதாக தெரிகிறது. நாம் அதை சேர்ந்தே முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. எவ்வளவு அழகான விளையாட்டு கிடைத்துள்ளது. ஹே, என்ன பிரச்சனை? ஓ, எனது போன் சார்ஜ் ஆகாமல் போயிற்று. பாவம், நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். எனது போனே சார்ஜ் ஆகாமல் உள்ளது. ஓ ஆமா,
என் கையில் எக்ஸ்பாக்ஸ் இருக்கிறது. என் QSJ பெயர்களை பார். மியா, நீ என்னோட சேர்ந்து விளையாட வேணுமா? ஓ சரி, நம்மால் சேர்ந்து விளையாடலாம். இது ஒரே சூப்பர் கேம். நான் இதுக்கு சாம்பியன். நான் உன்னை உடனே வெல்லவும். போடா. வாவ், நீ ஒரு திட்டக்காரர். அந்த நண்பிகள் அங்கே விளையாடுகிறார்களா? நானும் அவர்களிடம் செல்ல விரும்புகிறேன். நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் எங்களிடம் 2 கேம் பேட்ஸ் மட்டும் உள்ளது. ஓ சரி, எனக்கும் விளையாட ஒரு சில பொருட்கள் இருக்கின்றன. ஆனால் எனக்கு கான்சோல் இல்லை. எனக்கு வர்ச்சுவல் ரியாலிட்டி கண்ணாடி இருக்கின்றது. ஜூலி, இங்கே வா. இந்த இடங்கள் அதியாச்சி. என்ன பெண்கள் என்ன செய்கிறாங்க? போய் பாப்போமா? ஒன்னா விளையாட பரவாயில்லையா? ஆனா நமக்கு 2 மட்டுமே இருக்கிறது. மன்னிக்கவும், நாங்கள் எதையும் வழங்க முடியாது. என்ன? சரி, திரும்ப போகலாம். இங்கிருந்து எட்டி போ. நீங்கள் விளையாட விரும்புகிறீர்களா? நான் விரும்பவில்லை. நண்பர்களே, உங்களுக்கு இந்த பசையை கொண்டு என் வீட்டில் இதயங்களை வரைவோம். அடுத்தது நான் என் இளஞ்சிவப்பு பளபளப்பை எடுக்கிறேன். இதோ நாம் தூரிகையை பிளஷில் மூழ்க வைத்து பின்னர் அதை ஊதி விடுகிறோம். வாவ், பிளஷ் குழுவில் ஒட்டிக்கொண்டது. இப்போது என் வீட்டில் இளஞ்சிவப்பு இதயங்கள் நிறைந்துள்ளன. இது என்ன குப்பை? இது எங்கிருந்து வருகிறது? இப்போது குப்பையில் சுவாரஸ்யமான ஏதாவது கண்டுபிடிப்போம். வாவ், ஓ இங்க எவ்வளவு ரேப்பர்கள் இருக்கின்றன. ஓ, எனக்கு தேவையானதை கண்டுபிடித்தேன். முட்டை பெட்டிகள். அதை ஸ்ப்ரே கேன் கொண்டு வண்ணம் பூசி என் கூரையில் ஒட்டுவோம். அற்புதம்! எல்லா முட்டை பெட்டிகளையும் இதே போல செய்ய வேண்டும் மற்றும் அவற்றை வெவ்வேறு நிறங்களில் வரைய வேண்டும். என் கூரை மிக ரோஷனமாகவும் அழகாகவும் இருக்கும். அருமை! பிபியின் வீட்ல என்ன நடக்குது? என்ன? என் அண்டை வீட்டார்களே என்ன செய்றாங்க? ஓ, நான் பின்தங்கி விட்டேன். சாம், நிறுத்து. ஓ, என் கிரீடம் எங்கே? வைரங்கள் விழுந்து விட்டதா? அப்படியானால் என் கோட்டைக்கு எல்லா வைரங்களையும் மீண்டும் ஒட்ட வேண்டும். நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. என் சம்பளத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். சில கிறிஸ்டல்கள் இங்கே அங்கே மற்றும் நாம் கோட்டையின் மேல் பெரிய வைரத்தை இணைப்போம். ஓ ஆம், முடிந்தது. மிஸ் பிபி, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? உங்களுக்கு இது பிடித்ததா? பரவாயில்லை. என்னுடைய அண்டை வீட்டாரை பற்றி என்ன? ஓ, $100. அருமை. நான் ஒரு பிள்ளை காகிதத்தை சுருட்டி ஒரு குச்சியில் வைக்க வேண்டும். அவற்றில் பலவற்றை ஒரு பூபானையில் வைப்போம். அவற்றில் நிறைய இருக்க வேண்டும். நான் இந்த பண மலர்களை என் வீட்டின் கூரையில் ஒட்டப் போகிறேன். என் கூரை பண மலர்களால் மூடப்பட்டுள்ளது. அதை பாருங்கள், இது அற்புதமாக இருக்கிறது. ஓ, நீ எங்க போற? நான் ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்கவே விரும்புறேன். பிடிச்சிட்டேன். என்ன அழகு! நீ என் வீட்டை அலங்கரிக்கணும். எனக்கு மேலும் பட்டாம்பூச்சிகள் வேண்டும். எல்லா பட்டாம்பூச்சிகளும் என் வீட்டில் உட்கார வேண்டும். இப்போது நான் ஒரு தட்டையை எடுக்கிறேன். இதோ. மற்றும் ஒரு டக்ட் டேப். நாங்கள் வீட்டில் உள்ள தட்டுகளில் இருந்து அழகான பூக்களை உருவாக்குவோம். ஓ, இது எவ்வளவு இனிமையாக மாறியது! எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. என் கதவு ஒரு முயலின் வடிவத்தில் இருக்க வேண்டும். ஒரு இளஞ்சிவப்பு முயல். தேவையான அனைத்து பகுதிகளையும் இணைப்போம். ஆம், அருமை! யாரும் இதை சிறப்பாக செய்ய முடியாது, ஏனெனில் அனைவரும் ஏற்கனவே தங்கள் வீடுகளை செய்துவிட்டனர். நெருக்கமாக பார்ப்போம். பெண்களே, நீங்கள் சில அற்புதமான வீடுகளை உருவாக்கியுள்ளீர்கள். ஒவ்வொன்றும் தனித்துவமான பாணியை கொண்டுள்ளது. உங்கள் கருத்துக்களை கருத்துரைகளில் பகிர்ந்து உங்களுக்கு மிகவும் பிடித்த வீடு எது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அற்புதமாக இருக்கிறது. இப்போது என் வீட்டின் உள்ளே அலங்கரிக்கலாம். இது மிகவும் காலியாக இருக்கிறது. என் கையுறைகளை பயன்படுத்தி தொடங்கலாம். நீங்கள் அவற்றை ஒன்றாக கட்டி இன்னும் சில சேர்த்தால் அழகான பாய் இருக்கும். இப்போது என் அனைத்து விலங்கு இதழ்களையும் வெளியிடுகிறோம். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் எல்லா சுவர்களையும் அழகான விலங்குகளின் முகங்களால் மூட விரும்புகிறேன்.
அழகாக இருக்கிறது. இப்போது நாங்க பாட்ல மூடிகளை எடுக்கிறோம். நான் அவற்றை ஒன்னா ஒட்டணும். பிறகு சில விவரங்களை சேர்த்து எனக்கு ஒரு கிளி கிடைச்சிட்டு. ஓ, இது ப்ரோம் பிரகாசமா இருக்கு. அத சுவர்ல இணைப்போம். எனக்கு விலங்குகள் ப்ரோம் பிடிக்கும். இப்போது ஐஸ்கிரீம் குச்சிகளை எடுத்துக்கொள்வோம். நான் அவற்றை எரிய மாட்டேன், ஏனெனில் நான் அலமாரிகளை எப்படி செய்வது என்று தெரியும். இது வேலை செய்தது. என் பூக்கள் இந்த அலமாரிகளில் இருக்கும். குப்பையில் காலியான பிரிங்கிள்ஸ் டின்கள் கிடைத்தன. அவற்றை தரையில் வைக்கலாம். அவை கால்களாக இருக்கும். பின்னர் அதற்கு மேல் கார்ட்போர்டை வைக்கலாம். இது ஒரு சிறந்த காபி மேசையாக மாறிவிட்டது. நாற்காலி குப்பை மூட்டையால் செய்யப்படும். இது மிகவும் மென்மையானது. நான் ஏதேனும் மறந்துவிட்டேனா? ஓ, பழைய ரேக்ல இருந்து ஒரு பொம்மையை உருவாக்குவேன். எனக்கு தேவையானவை ரேக் மற்றும் 2 ரப்பர் பேண்டுகள். இது வேலை செய்தது. அற்புதம். நான் உள்ள என்ன பண்ண போறேன் அப்படின்னு தெரியும். முதல்ல ஜன்னல்கள்ல திரைகள் போட போறேன். பின்னர் நான் சில பணத்தை எடுத்து அதை திரைகள்ல நிறைய ஒட்ட போறேன். பெரியாருக்கு. இப்போது நான் ஒரு கம்பளம் போடுறேன். வாவ், மல்ஸ்தை தரையில நான் இல்ல, நான் ஒரு பெரிய பணத்தாளை போட போகிறேன். ஆமாம், இப்போது எனக்கு மிகப்பெரிய மார்க்கர் தேவை. நான் இங்கே ஒரு நீயான் விளக்கை வரைய போகிறேன். இது வேலை செய்கிறது. என் உருவப்படங்கள் மற்றும் சில சக்தி கிரகங்கள் போன்றவை. ஒரு சுவரை அலங்கரிக்க எதுவும் இல்லை. பண மலர்களுடன் ஒரு மேசை இருக்கும். என்ன பண்றது? தரை முழுவதும் பொன்னாக பிரகாசமாக இருக்குது. ஆனால் நான் சுவர்களையும் பொன்னாகவே இருக்க வேண்டும். அதை செய்யலாம். சரியானது. வைரங்கள் பதிக்கப்பட்ட குத்தியூர் காலனி என சார்ந்திருப்போம். ஓ, எனக்கு ஒரு வைரம் உள்ளது. அதை பெரிதாக்கி ஒரு ஆடம்பரமான காஃபி மேசை உருவாக்கலாம். அது வேலை செய்தது. இப்போது நான் வீட்டில் இருப்பதை போல உணர்கிறேன். சுவரில் ஒரு ஐபேட் தொங்க விடலாம். இப்போது நான் வீடியோ கேம்ஸ் விளையாடலாம். அம்மா, மிஸ் விவி, இதோ உங்கள் சிங்காசனம். உட்காருங்கள். நன்றி. என் முற்றம் மிகவும் மோசமாக இருக்கிறது. இதை பற்றி யோசிக்க ஏதாவது இருக்கிறது? சாம், நீ தீர்மானி. நிச்சயமாக தங்க கட்டிகளிலிருந்து தங்க பாதையை உங்கள் வீட்டிற்கு அமைக்க கற்கள் செய்யலாம். எப்படி இருக்கிறது? மோசமில்ல. மற்றக்கு ஒரு துண்டு வீதம் உள்ளது. அதை விடு. ஓ, என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும். நாங்கள் மணலை எடுக்கிறோம். ஆர்ட் கிரியர் சாலர் கீ ஆர் சாவ். அது முடிந்து விட்டது. ஓ, நான் பாதையை உருவாக்கும் போது எனக்கு ஒரு யோசனை வந்தது. நாங்கள் வண்ணமயமான டேப்பை எடுத்து என் பாதையின் எல்லைகளை டேப் செய்வோம். அப்படியே. ஓ, அது மிகவும் அழகாகவும் பிரகாசமாகவும் தெரிகிறது. இப்போது டயரை 2 பகுதிகளாக வெட்டுகிறோம். ஓ, இது கனமாக இருக்கிறது. ஒரு பாதியை இங்கே வைத்து ஒரு பெஞ்ச் மற்றும் கைப்பிடியை இணைக்கவும். இப்போது எனக்கு ஒரு ஊஞ்சல் கிடைத்து விட்டது. ஒரு வேலியுடன் ஒரு பாதையை உருவாக்கினேன். இப்போது எனக்கு ஒரு ஊஞ்சலும் தேவை. நான் உங்களுக்கு தேவையான எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். இங்கே புதிய ஊஞ்சல்களுடன் ஒரு பாக்கெட் உள்ளது. அவை இங்கே சரியாக பொருந்தும். இப்போது ஒரு தலையணை மற்றும் முடிந்தது. ஓ, நன்றி. இப்போது போய்விடு. ஒரு பார்வை விடுவோம். உள்ள என்ன இருக்கு? ஆச்சரியம். பொன் மற்றும் ஜெல்லி. என்ன? ஏய், ஒரு நிமிஷம் இருங்களேன். சரி, கார்டுகளை எடுத்துக்கொள்.
நான் அதை சாப்பிடப் போகிறேன். நான் விரும்ப முடியும். என்னிடம் ஏதும் இல்லை. எப்படி? இந்த அட்டைகளை யார் உருவாக்கினார்கள்? அதை கொண்டு போ. ஹோம், எனது கருத்தில் எல்லாவற்றும் நியாயம். இதை மகிழ்ச்சியுடன் முயற்சிப்பேன். இது அழகாக காட்டுகிறது. மிகச் சுவையாக இருக்கிறது. வாவ், எனக்கும் அது வேண்டும். நான் செவந்தி குவியலின் கனவுதான் கண்டிருக்கிறேன். என்ன? என் குவியல் கூட செவந்தி இல்லையா? எனக்கு ஜெல்லி கொடு. அது நியாயம் இல்லை. உன்னிடம் வெற்று அட்டைதான். அதை பெற முடியாது. என்ன அழகான உடை. ஹே, சரி, நான் அதை நேசிக்கிறேன். வாவ், அதை பாருங்கள். தங்க மோதிரங்கள், காதணி, சங்கிலி, எல்லாமே அழகாக இருக்கு. என் கனவு நிஜமாகிவிட்டது. நான் இப்போது பணக்காரன். என்னை பற்றியோ? ஹே பாப், நானா? அதே பெண்ண தேவை. ஓ பிரிட்னி, ஒரு ரோஜா கொடு. ஹா, சல்யூட், அழகான பெண்ணே. இது உன் பங்கு. நன்றி. என்ன நடக்கிறது? உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நான் பிரைன். ஐயோ, நான் மன்னிப்பு கேட்கிறேன். பெண்மை, நான் தவறானேன். என் அழகு போய்விட்டது. என்ன? ஐயோ, இது பயமுறுக்குகிறது. ஓ பெண்களே, கார்டுகளை எடுங்கள். ஜீன், நம்ம சந்தேசத்தை உங்களால் தொடங்கலாம். ஓ ஓ, இது பிங்க். ஓ இல்லை, நான் அதை வேண்டாம். நன்றி, மறுக்கவே முடியாது. இது பயங்கரமாக இருக்கிறது. ஓ ஓ ஓ, மிகவும் காரமாகிறது. வாங்க, இது என்ன கொடுமை. பிடித்துக்கொள்ளு பிரிட்னி. வாங்க, நான் செய்து முடிக்க முடியும். எனக்கு குளிராக இருக்கிறது. குளிராக இருக்கிறது. குளிராக இருக்கிறது. அது நான். காரின் துண்டை வேறுபடவா? என்ன? தயவு செய்து எனக்கு ஒரு சிகிச்சையை அளிக்க முடியுமா? ஆஹா, எனக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம். நேரம். ஹே, நிறுத்து திருடன். நீ அவ்வாறு செய்ய முடியாது. ஆஹா, ஒரு யோசனை. என்ன என்ன நடக்கிறது? ஓ பாதுகாப்பு, அவசரமாக இங்கே வாருங்கள். ஜோனாவை என்னிடமிருந்து திருடுகின்றனர். வாங்க, சமீபமாக இரு. நான் அவளால் டோனட் சாப்பிடக்கூடாது என்று விரும்புகிறேன். உள்ளே வா. 1 2 3.
சரி. ஓ, அப்படியா? ஒரு சசைவில்லா உருளைக்கிழங்கு. சரி. நீங்கள் உதவி கொண்டு உங்கள் தேவையின் ஐஸ்கிரீத்தை செய்யுங்கள். சீடு. நானும் முடித்தேன். ஆமாம், அதை மற்றவர்களின் துப்புடன் சாப்பிட மாட்டேன். எனக்கு வாந்தி வரப்போகிறது. இல்லை இல்லை இல்லை. நான் வெளியேறுகிறேன். அனைவரும் என்ன? உங்களுக்காக அழகான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்வேன். சரி சரி சரி. பர்கர் செய்ய நேரம். ஆஹா, இந்த பேக்கேஜிங்கை பாருங்கள். இதை பார்த்தால் அற்புதமாக இருக்கிறது. நான் இதை நக்குகிறேன். என்ன? இல்ல, அருமை. ஆரம்பிக்கலாம். இது ஒரு இல்லை. நீர் கெடுப்பார். இங்கு ஒரு நிமிஷம். ஓ ஹோர்கே, தயவு செய்து நிறுத்துங்கள். ஆமாம், இப்போது கேக் கசிவு நீர் நிறைந்து விட்டது. அதை இனி நான் சாப்பிட விரும்பவில்லை. நான் மிகவும் மோசமானவன். சரி, இது ஒரு அழகான குகை. சிலை இன்னும் வேணுமா? நம்ப முடியாத விஷயம். சாந்தியமா, சூப்பர். ஓ, என்னுடைய பற்கள் எப்படிங்க? சீட். அது விழுந்து விட்டது. எவ்வளவு பேர் ஆபத்து. இது இப்படித்தான். ஒரு படம் எடுத்துக் கொள்ளலாம். மிக அழகாக இருக்கிறீர்கள். ஜீன், பார்த்தீர்களா? அப்பா, கொஞ்சம் பயமா இருக்கிறதே. ஓ, எனக்கு இதை பிடிக்கும். பார்ப்போம். ஹுரே! நான் அதிர்ஷ்டசாலி. நான் வாடிக்கையாளர்கள். நீர் மாற்ற விரும்புகிறீர்களா? நான் செலுத்துவேன். அருமை, நன்றி. ஒன்று, இரண்டு. என்னுடைய பணத்தை திருப்பிக் கொடு. அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீங்கள் அசாத்தியமானவர்கள் பெண்களே. ஆனால் இப்போது நான் இறுதியாக இந்த சுவை மிகுந்த உணவுக்கு கோணை ரசிக்க முடிகிறது. சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து. ஆஹா, ஆம், கூல். இதை சாப்பிட நன்றாகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஹே, நீ நிறைய சாப்பிட்டு விட்டாய். இது மாண்டியின் முறை. ஓ இல்லை, இது நல்லதில்லை. வந்துடு மாண்டி, இதை சாப்பிடு. நாங்கள் உனக்கு உதவும். சொல். உன் முகம். நீ அகத்தே உடைந்துள்ளாய். அதை
பயிர் செய்ய வேண்டியது அவசியம். நிரம்பியது. தேர்ந்தெடுப்போம். குருதி என்னை சாதனவே இல்லை. என்ன அமைதி, அமைதி. அவை கார்டுகள். நான் இதை நக்க விரும்பவில்லை. என்ன 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 ஆசைக்கிறீர்கள்? அப்பா, நான் அதிர்ஷ்டசாலி. தயவு செய்து மிக்க நன்றி. ஆஹா, அதுதான். நீங்கள் அது சற்று மோசமா இருந்தது. எம் ஜூலி, இப்போ உன் தருணம். பார்த்ததற்கு நன்றி. ஓ, எனக்கு தெரியும். நான் ஒருபோதும் வீணான மாளிகை சாக்ஸை சாப்பிட விரும்பவில்லை. அதை முதலில் சுத்தம் செய்ய வேண்டும். சில பொடிகளை கூடையில சேர்த்து சாக்ஸ உள்ள விட்டு வெஷிங் மெஷினை ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம். காத்திருப்போம். சீக்கிரம். மனித மெய்யுணர்வு. வாங்க போகலாம். இப்போது இதை ஒற்றுமையாக்கி அது முழுவதும் சரியாக இருக்கட்டும். வாவ், முடிந்தது. சந்தோஷமாக இருக்கிறது. என் செருப்பு எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? நன்றி நண்பரே, எனக்கு தேவைப்பட்ட சந்தர்ப்பமே. இதை கழுவி இருக்கிறீர்கள். அற்புதம். அப்படியா? நன்றி நண்பர்களே. பரவாயில்லை, நாம் இதை மீண்டும் செய்கிறோம். நன்றி. ஏய், முதலில் கார்டுகளை தேர்வு செய்வோம். எதுவும் இல்லை. ஓ இல்லை, நான் கேக்குகளை நக்குவதை காதலிக்கிறேன். ஆமாம், சரி. சரி, தொடங்கலாம். அருமை. இந்த கேக் எனதுதான். ஹூரே! இல்லை என்னிக், நீ விதிகளுக்கேற்ப விளையாட வேண்டும். எதுவும் இல்லை என்றால் எதுவும் இல்லை. மன்னிக்கவும். வாங்க. சரி புதன், உன் நேரம். சரி, கேக் கரிய நிறமாக இல்லை, ஆனால் எனக்கு இது பிடித்துள்ளது. ஆம், உறுதியாக குறை தீர்க்கத்தக்கது. இந்த கேக் எனது. ஓ மை கண்டா, என்ன என்ன? இந்த கொள்ளைக்காரனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நேரம் வந்துட்டது. இங்கே வாருங்கள். ஆனால் கேக் மிகவும் சுவையாக உள்ளது. தாக்கு, பேப்பர், கத்தி, சூட். ஆஹா, பாவே, நான் அத மகிழ்ச்சியோட சாப்பிடுவேன். அருமை, எனக்கு அது பிடிக்கும். ஓ, அது ஒரு நன்றி. சரி சரி சரி. அவள் வாழ்கிறாள். பயப்படாதே, என்னிடம் ஒண்ணும் இல்லாதது நல்லதே. வேண்டாம் ஜூலி, உனக்கு துறைக்கில்லை, அது உறுதி. நான் இந்த கேவலமான பொருட்களை எப்படி சாப்பிடுவது? என்ன அசிங்கம். ஏய், என்னால் அதை நகர்த்த முடியல. நான் ரொம்ப மோசமானவளா இருக்கேன். நீ உன் பர்பஸை பயன்படுத்த விரும்புறியா? நன்றி, இது பயங்கரமா இருக்குது. வெற்றி பெருமிதம். இப்ப நான் நல்லா இருக்கிறேன். சாப்பிட வடிக்குது. புதன்கிழமை. நான் உனக்கு ஒன்றை சொல்லுகிறேன். அடிச்சுட்டேன். அமைதியாக இரு. எங்கள்கிட்டமா ஒரு திட்டம் உள்ளது. சில தீ சேர்க்கணும். சாப்பிட இப்ப இவ்வளோ வெறுப்பா இருக்காது. சரி, இப்படிதான் நல்லதா இருக்கும். சரி, ஆமா, இந்த உணவை ருசியா கூட சொல்ல முடியாது, ஆனாலும் மென்ற சாப்பிடக்கூடியதாக இருக்கு.
ஓ, இது கெட்டதில்லையே. நான் இதை பார்க்க முடியாது. இங்கு தங்க முடியாது. பிரியா என்ன ரம்மி பாக்கெட்டை விடவே எனக்கு புரியவில்லை. இதை போல் ஏற்கனவே யாரோ சாப்பிட்டுள்ளனர். சரி, இங்கே அட்டைகள் இருக்கின்றன, எடுத்துக்கொள்ளுங்கள். அது வேலை செய்யாது. படித்து பார்ப்பதா? வெளி, இது வேண்டாம். இதை தவிர்க்க வேண்டும். சரி, நீதான் முதல் நபர். ஓடு ஸ்டீவ். மேசையிலே ஒட்டி இருக்கிறது போல இருக்கிறது. பெண்கள், இதை உரிக்க உதவுங்கள். வாருங்கள். அது பயங்கரமானதே. ஓ இல்ல, நிறுத்து. பரவாயில்லை, நான் இங்கே திரும்பி வந்து விட்டேன். அது குழப்பமா இருக்கு. நல்ல யோசனை. என்னிடத்தில் மிக அருமையான காண்டி உள்ளது. எந்த உகந்த சமயத்திற்கும் என் பையில் உதவிக்கரம் நீட்டக்கூடிய நிபுணத்துவம் உள்ள பொருட்கள். அருமை. இதை எப்படி பயன்படுத்தலாம் பார்க்கலாம். ஆஹா, இது உண்மையில் வேலை செய்கிறது. நல்லாள் சொல்லி ஜூலி. நீங்கள் அதை செய்து முடித்தீர்கள். நன்றி. என்ன என்ன ஒரு கோளாறு. அது வாவ், இது ரொம்பவே நகைப்பூட்டுகிறது. வா ஜோ, இது பயங்கரமாக உள்ளது. இப்போ யார் சிரிக்கிறாங்க? சரி, யார் ஆரம்பிக்க போகிறாங்க? ஏய் புதன். கம்மி கண்கள். என்ன குறித்து? என்ன என்ன மீண்டும் ஒண்ணும் இல்ல. நேர்மை இல்ல. ஏ, நான் இதை நக்க போறேன். நான் சிறப்பிக்க போகிறேன் பெண்ணுகள். வாவ், இந்த மாமர்லேட் கண்கள் மிக அற்புதம். எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. அதிலும் கூடுதலா? சரி, அதே இது என் டர்ன். இல்ல ஜூலி, இது வேடிக்கை இல்ல. நான் முடியாது. அவர்கள் இன்னும் அற்புதமாக இருக்கிறார்கள். உனக்கு என்ன வேண்டும்? வாங்க, ஜூலியே. புதன்கிழமை இந்த மாம்பழ கண்கள் மிகவும் இனிப்பாக இருக்கின்றன. நீ அதை திறக்க விரும்புகிறாயா? செய்வோம். வா ஜூலி, நீ ஒரு பையனே. பார்ப்போம். என்னிடம் ஏதும் இல்லை. அப்படியா? அதனை நான் நக்க முடிகிறேன். வாங்க நண்பரே, ஆரம்பிப்போம். நாம் தொடங்குவோம் மிகுந்த மகிழ்ச்சியுடன். வாவ், பற்றைய விதமாக அதிசயமாய் இருக்கிறது. ஏய், அதை இங்கே திருப்பி கொடு. அது பொல்லாதது. என் நாவு அல்லா இருக்கு. எனக்கும் அதை விரும்புகிறேன். வாவ், இந்த ஜெல்லி ருசியானது. போகிறது. நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன். அது மிகவும் கேலிகரமாயிருக்கிறதே. நீங்கள் வேடிக்கையானவர். குழவி பிழையாம இருக்க அவளை நம்ம நல்லா அடிச்சு செய்யலாம். என்னாவு உன் வாயை திற. என்னாவு. நீங்கள் ஏன் வந்தீர்கள்? பார்ப்போம். என்னை நன்றாக பாடுங்கள். ஓ, ஐயோ, எங்கிருக்கின்றன எனது கரும்பலகைகள்? நான் அப்படி படிப்பதில்லை. எவ்வளவு நேரம் சுழன்று கொண்டிருக்க முடியும் என்பதை கண்டுபிடிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏய், ஒன்னு சேர், எனக்கு மிக சுவையான கேக் வேண்டும். கோல், நான் ஒன்னா போவேன். நான் அதை பண்ணிய அதை வேண்டுமானாலும் எளிது. நான் ஒரு ஆமாம், ருசியான பை இல்லாமல் என்ன வகை கேக்? மிகுந்த கவனமாக. இன்னொரு கேக், இன்னொரு கிரீம் பார, மற்றொரு கேக், மற்றொன்றை மிதவை. ஹோம் ஆகலாம். பார்ப்போம். தாற்பர் ட்ரஸ்ட் மீது கோரியம் பண்ணுவேன். அருமை. என் வேண்டுக்குரிய மார்க்கோவுக்காக ஒரு இதயம் கேக்.
அதை கொஞ்சம் அலங்கரிப்பேன். ஒரு கிட்காட் மற்ற கிரீம் கொள்றேன். வேற சில சாக்லேட் மேலே சேர்ப்பேன். மார்க்கோட்டுக்கு இது பிடிக்கும். இப்பொழுது அது எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுவேன். அதை நறுக்கி இரு பகுதியில் ஒன்றை வைத்து நடுத்துல வரக்கூடாது. காபிக்ஸ் பருப்புக்கு மேலும் வண்ணத்து பூச்சி போல் இருக்கும். சரி, மற்றும் ஒரு வாய் சேர்க்கிறேன். உங்களுக்கு தரல. அந்த கேக் அழகாக இருக்க வேண்டியது அவசியமில்லை. முக்கியமானது அது சுவையாக இருக்க வேண்டும். இந்த மலை அப்படியே கேக்கை போலவே இல்லை. பிடிக்கல. இப்போது என் கேக் ஒளி ஒளியாக இருக்கும். நிறமுள்ள சாக்லேட். ஆஹா, அப்படின்னா கொஞ்சம் மின்மினி சேர்ப்போம். இன்னும் கொஞ்சம், ஏனெனில் பெண்கள் மின்மினிக்கு விரும்புகின்றனர். ஆஹா, அருமை மிக்கது, செம்மையாக இருக்கிறது. என் கேக் கண்டிப்பாக வெல்வது. ஆஹா, இது ஒரு மோசமான யோசனை அல்ல. நண்பா, கேக் இன்னும் சிறந்தது. வா, என்ன ஒரு அழகான பிரகாசமான கேக். இருந்து தொடர்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. அடுத்தது பாட்டியின் கேக் சாப்பிடுவேன். எனக்கு பிடியான இனிப்புகள் மற்றும் சாக்லேட். சரியானது. ஆமாம், ரகமான விசித்திரமான கேக் இது. அது சுவையாக இல்லை. ஆகையால் கடையிலிருந்து வாங்கிய கேக் வெற்றி பெற்றது. நான் சொன்னேனே, அது உஷ்ணமாக்கியது. வெண்ணெய் துணிகளில் சிறந்த சாக்லேட்டை யார் தயாரிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். சரியாவே இருக்கு. சரி. ஹே சூஸ், ஹாய். நான் செஞ்சிடுவேன். சரி. கொஞ்சம் ஹெர்சியின் சேர்க்கவும். அற்புதம். வாங்க அதை புகட்டுவோம். என்னை கிண்டல் செய்வதற்கு என்னுடைய படத்துடன் என்ன ஒரு அழகு. பெருசாக நினைக்காதே, நான் பதிவு. நீ புரிந்து கொள்ளவில்லை. எப்படி நான் பண்ணணும் முயற்சி பண். சுவையாக இருக்கு. ஆம், சரி. ஆம், உண்மையான ஹாட் சாக்லேட் கண்ணாடி குவளை பயின்று தயாரிக்கப்படும். மக்களின் கேக்குறேன். இப்போது ஹாட் சாக்லேட் ஊற்றுகிறேன். சரி, நீங்கள் கிரீமை அடித்து அழகான மழுப்பிய தலையை உருவாக்கி மார்ஷ்மாலோவுகள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். ஹாட் சாக்லேட் இவ்வாறு இருக்க வேண்டும். அதை கைகளால் தொடாதீர்கள். என்ன செய்ய வேண்டும்? தண்ணி பூசணி போதும். நான் இதை சாப்பிடுவேன். எவ்வளவு சுவையானது. நாங்கள் ஒரு பெரிய தலை மற்றும் மேலும் மார்ஷ்மலோக்கள் வேண்டும். சிறுத்து மெஞ்சு வைக்க மிட்டாய் சேர்க்கவும். ஓரியோஸ் போதுமா? மிகவும் நல்லவராகிறோம். சில குக்கி குச்சிகள். இதை கண்டிப்பாக யாரும் செய்யல. சரி, நான் இந்த பங்கேற்பாளரிடமிருந்து முதல்ல நல்லது முயற்சிக்கிறேன். எத்தனை மார்ஷ்மெலோஸ். இது ரொம்ப நல்லா இருக்கு. நிறுத்தாத கூடும். நான் பாட்டிக்கு கொடுத்தேன். அவளது ஹாட் சாக்லேட் சராசரி தான். இந்த கண்ணாடிக்கு பாய்ச்சல் வேணும். சுவையாக இருக்கிறது. நம்ம கொஞ்சம் மற்றும் ஆண்டி வெற்றி பெறுகிறான். நான் உண்மையான மாஸ்டர். நான் ஜக்லிங் செய்றேன். இந்த முறை நான் இதை வேண்டுகிறேன். அதை எப்படி சமைப்பது என்று தெரியாது. அவற்றை சாப்பிட எப்படி என்பதை மட்டும் தெரிந்தால் பழைய யோகங்கள். உன்னை அண்மையாக கவனிக்கிறேன். என நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, பாருங்கள். நாங்கள் உருளை கிழங்குகளை எடுத்துக்கொள்கிறோம். இது போல அவற்றின் தோலை உரிக்கிறோம். பின் இவ்வாறு நறுக்கவும். எண்ணெய் மற்றும் கிழங்கை வச்சு விடுங்க. ஓ, அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் இரு. பட்டாட்டா. அப்பா, மேலும் எண்ணெய் சேர்ப்போம். காத்திருக்கும் நேரமில்லை. அடுக்கை உடனே அதிகபட்சமாக அழுத்துவேன். குனி பாதுகாப்புக்கு உதவும்.
உருளைக்கிழங்கை போடுகையில் கவனமாக இருங்கள். அது ஒரு கேவலமான யோசனை போல் தெரிகிறது. ஜாக்கிரதை ஆண்டி. எனக்கு நினைக்கிறது இது சிறப்பாக வந்துவிட்டது. ஓ மை, சாதாரண சீப்புகளா? என்னுடைய சீப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். டாட் இலைகளை எடுக்கலாம், அவற்றை கவனமாக வெட்டுங்கள். கொஞ்சம் எண்ணெயை எடுக்க போறேன். மீண்டும் பண்ண முடியாது. எண்ணெயை காய வைத்து நறுக்கிய டோர்டில்லாஸை பொன்னிறமாக கலந்து பொரித்து எடுக்கவும். நான் சில நாசோஸ்களை பிளேட்ல வைத்து பிறகு சீசர் ஊறுக வைக்கிறேன். எலுமிச்சை துண்டுகளை அலங்கரித்து முடித்து விடுங்கள். இது ஒரு கோடாளி. பிளண்டிஷ், நான் அவ்வளவு சீக்கிரம் சந்தோஷமா இருக்க மாட்டேன். நான் அவங்கள பொழுத முற்றிலும் மறந்துட்டேன். அத ஒரு தட்டுல வைக்கணும். யாருக்கு அது பிடிக்கும்? மைக்கேல், எனக்கு அப்படி கருதுவதில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஆம், கொஞ்சம் சீஸ் பொடி சேர்ப்போம். அது எல்லாத்தையும் சரிவா மாற்றும். சரி, மார்கோ விரும்புவான் என்று நம்புவோம். துண்டுகள் தயாராக உள்ளன. ஓ மை லெட் எதுவும் கொண்டு வரும். நல்லது, நல்லா இருக்கு. என்ன விதமான இந்திரவுகள் இவையே? சரி, நான் ஒரு துண்டு முயற்சித்து பார்ப்பேன். ஐயோ, என்ன கொடூரம்! இதை சாப்பிட முடியாது. இவைகள் ருசியாக இருக்கின்றன. ஒரு நிமிஷம், இதுவே நிச்சயம் சிப்ஸா? நான் ஒரு கொஞ்சம் கடித்து பார்க்கிறேன். இல்லை, இது சுவையானது இல்லை. எனவே பாட்டியின் சிப்ஸ் தான் ஜெயித்தது. நான் சொன்னேன், நீ கேள்தாயே. என்ன? ஓ, கேட்ச எனக்கு பயன்படும். ஸ்பாகெட்டி வேண்டும். அது முழுக்க முழுக்க இருந்தால் நான் இதை அதை செய்வது எப்படி எனக்கு தெரியுமா என்று விரும்புகிறேன். என்ன? அவற்றை பாத்திரத்துல வையுங்கள். ஒரு நிமிடம். அவை எப்படியாவது இடமா இல்ல. நீங்கள் அவற்றை எப்படி சமைப்பீங்க? வாருங்க, உள்ள போங்க. முச்சாள் மக்காரோனி, உனக்கு எப்போதையும் காட்டுகிறேன். வாங்க, உள்ள வாங்க. என்ன செய்கிறீங்க? முதலில் நீங்கள் நெருப்ப கொளுத்து பாரேன். அப்புறம் மேல் நீட்டி தண்ணீரில் ஸ்பெகட்டிய போடு. பார்த்தீர்களா? அவை கரைகிறது. என்ன to make ice for it. Sir, pasta really circle for us. மீன்களே மாவனை எடுக்கிறோம். ஹார்ஸ் கிடஸ்டோடியல மையத்தே ஒரு கேஸ்வரி ஊறுவது சார். புளியன் ரொட்டியோட உடைச்சு ஃப்ரீகர். நம்ம போனா உடைச்சு மாவில் கலந்து இடுவோம். இது கருப்பு வண்ணம் சேர்த்தால் ஏற்கனவே ஒரு வித்தியாசமான பாஸ்டா கிடைக்கும். மாவை ஒரு சிறிது நேரம் மூட வேண்டும். அதற்கு நான் நேரம் ஒதுக்குவேன். பார்ப்போம். என்ன? இது குழப்பமாக இருக்கிறது. நீங்கள் டாண்டை சரியாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போது அதை விரிக்க போகிறோம். கேயாப்பி கொள்ளுங்கள். இப்போது வெட்டுங்கள். இது உண்மையான இத்தாலிய பாஸ்தாவை போல மாறுகிறது. இப்போது அதை கொதிக்க விட இருக்கிறோம். அதை கவனமாக ஒரு தட்டில் வையுங்கள். இந்த பாஸ்டாவிற்கு ஆக்குபஸ் சரியாக இருக்கலாம். அதை வறுக்கலாம். பாஸ்டாவின் மேல் வைக்கவும். நீங்களும் முடிச்சுட்டீங்க. நீங்க என்ன செய்றீங்க? ஏன் இவ்வளவு கேட்சப்? கெட்சப்ப அதிகம் சேர்ப்பது ஏது? ஓ, ஏன்? அதுதான் என்ன? ஹெண்டி, என்ன பண்ற? ஸ்பெகட்டி வெளியே வரமா இருக்குது. ஓ, சரி, கவலைப்பட்டு தேவையில்லை. நான் தான். ஐயோ, இது எனக்கு இனி உதவுவதில்லை போல. என் வீடியோ ஸ்பெகட்டி இப்படி தெரிய வேண்டாம். இத சமைக்க அவ்வளவு கடினமாதான். நான் தயாரித்த நூடுல்களை கொண்டு மாற்றினால் என்ன ஆகும்? நிச்சயமாக இதை இங்கு முடிக்க முடியும். எல்லாவற்றையும் சரி, அதை ஊற்றி விடலாம். மூடி விடுங்கள். சிறிது நேரம் காத்திருங்கள். தயாரிப்பு நூடுல்கள். ஓ, இது என்ன கொடுமை! இந்த நூடுல்கள் தயார். அதுல சிலந்தி. ஆக்டோபஸ். உண்மையில் அது அருவருப்பாக தோன்றுகிறது. அதை எப்படி சாப்பிடுவது?
இது கொள்ளையடிக்கிறார்கள். நான் இது கடிக்க கூட முடியவில்லை. அருவருப்பானது. காரசாரமான ஸ்பாகெட்டி மிக அருமையாக இருக்கிறது. அதை சமூகமா முயற்சிப்போம். அருமையாக இருக்கிறது. வெட்டியிலும் குழில ஸ்வராசியம். இது மோசமாக இல்லை போல தெரிகிறது. ஆனால் ஒரு முகாரம். என் வாய் எரிகிறது. நகைச்சுவையாக உள்ளது. நான் ஒரு துருவானை போன்றே இருக்கிறேன். அப்படியே எட்வின் வெற்றியாளரா? இது ஒரு புதிய சவாலாக தோன்றுகிறது. எவ்வளவு சுவாரஸ்யம்! நான் ஆரம்பிக்கலாமா? தயவு செய்து குழிக்குள் சுவையான ஏதாவது இருக்கும் என்று உறுதியாக உணர்கிறேன். கொஞ்சம் ஆல்ட்ரமாடின், ஆனால் அது சரியா கொள்ளும். ஆகசியில் இலைகளின் மலை, அவை கொஞ்சம் அற்புதம். அவற்றின் மனம் மிகவும் நன்றாக உள்ளது. ஓஹோ, அது ஒட்டக சிவிங்கிகளால் நிறைந்துள்ளது. ஹலோ, உன் மனதை இழந்து விட்டாயா? இது ரப்பர் சாப்பிடாது. எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது ரப்பர் அல்ல, இது மோனோயிட். ஓ, ஆனால் இதை சொல்ல விரும்புகிறது. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட விரும்புகிறேன். அது என் வாயில் சரியாக அமையாது. ஆனால் நான் அதை பார்த்து நிற்க முடியாது. எவ்வளவு அதிர்ஷ்டசாலி நீங்கள்! எங்களுக்கு பொறாமையாகிறது. அது உறுதி. அதை முயற்சிப்பதில் எனக்கு தடை இல்லை. அது ருசியாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் எனக்கு நிறைந்து விட்டது. இப்படியானால் கடைசி சிறிய பகுதியை பொறுத்தவரை எங்களுக்கு தரமாட்டீர்களா? அதை நாமே எடுத்து யாரிடமும் கேட்காதே. நான் பரிந்துரைக்கிறேன். எல்லாவற்றையும் என் பொம்மையை தொட வேண்டியதில்லை. நான் என்யாக அதை செய்ய முடியும். சரி சரி, எனது மகனை நான் கவனித்துக் கொள்கிறேன். அதுவென்ன? என் கண்கள் நம்ப முடியவில்லை. இது என் பூச்சிகள். என்ன ஒரு கனவு கியாடுமை! அவற்றை எனை களையும். உங்களின் பூச்சிகள் மில்லாவை சந்திக்க கூடும். அதனை எல்லாம் இப்போது ஒதுக்கிவிடு. அமைதியாக இரு. நமக்கு வெறும் குளியலறை தூய்மை பொறி தேவை. மிலாவின் மூக்கிற்கு கீழ் நண்டிருக்கிறது. அது வெறுமனே சிரிக்கக்கூடிய விஷயம் அல்ல. அலெக்ஸ், அது போதும். மிலா, கவலைப்படாதே. அதை இப்போதே சுத்தம் செய்வேன். கழிப்பறை தூய்மை பெண்ணியை அணைக்கவும். அது என் உதட்டுகளை உருவெடுக்கிறது. அது உண்மையில் மிகவும் நகைச்சுவையானது. ஹலோ, பிறகு சந்திப்போம் நண்பா. என்னை தவறுதலாக வழிநடத்தியது. அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நேரம். என்ன செய்தாய் ஜூலி? எனது வாய்ப்புகளால் நிறைந்துள்ளது. இப்போது நாங்கள் காதலிக்கலாம். மற்றொரு விஷயம், நீ உன் அடிமையை முற்றிலும் மறந்து விட்டிருக்கிறாய். ஒரு வகையான எங்கள் பெயர் ஜோரியன். என்னவென்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் அதை பற கைப்பது நல்லதாக இருக்கும். பின்னர் எல்லாம் தெளிவாக இருக்கும். என்னவோ எனக்கு தெரியாத ஒரு விஷயம் நடந்து கேண்டிருக்கிறது. அதை என்ன என்பதறியேன். மிலா, பாரு, அலெக்ஸ் சிறியதாகி வருகிறான். ஆஹா, நீ பெரிய முட்டாள். அலெக்ஸ், விட்டு விடாமல் பிடி. உன்னை மேசையில் ஏற்றி வைக்கிறேன். ஓ ஸ்மைலோ, ஆனால் நீ வேணாய் உதவ முடியும். இன்னும் கொஞ்சம் கவனமாக. எவ்வளவு நாங்கள் உன்னை விரும்புகிறோம். அலெக்ஸ், எப்போதும் அப்படியே இரு. என்னால் மனதில் கொள்ளவில்லை. வா, அதை தட்டி பாருங்கள். எனக்கு அதை முயற்சிக்கும் வாய்ப்பு கிடைத்தது மற்றும் அதில் குதிக்கவும். அருமை! இது துரும்பலகையை விட மிகச் சிறந்ததாக உள்ளது. ஏலி, என்ன செய்கிறாய்? என் வாழ்க்கையை அனுபவிக்கிறேன். அவர் உண்மையில் அழகானவர். நேர்மையாக கூறினால் பல காரணிகளை நாங்கள் நிறுத்த முடியாது. அவ்வளவுதான். நான் குதிக்கிறேன். நான் ஏற்கனவே களைப்பாக நீங்கள் தெரிந்து இருக்கிறேன். கொள்ளும் எங்களை ஒரு சிறிய விளையாட்டை விளையாடுகிறோம். அப்பா, நான் வெளியே செல்ல இன்னும் எதை? நான் முட்டாள்தனமாக நடக்கப் போவதில்லை. என்னடியன்? நீங்கள் என்னை வாங்க வேண்டியதில்லை. வேண்டாமே. ஓ, ஆனால் இது மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. உண்மையிலே நான் உங்களுக்கு மகிழ்ச்சி என்னென்று காட்டுவேன். மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி. அவள் என்னை பூச்சியாக்க விரும்புகிறாள். இத்தனை சாதாரணம். என் இடது கையில் அதை வைத்து விடுவேன். இதுவரை இது சிறப்பாக செல்லவில்லையோ என்று தோன்றுகிறது. அது பரவாயில்லை. நான் தற்போது வெல்லும் வாய்ப்புடன் இருக்கிறேன். சிறப்பாக செய்தாய் அலெக்ஸ், சிறப்பாக செய்தாய். நீ வெற்றி பெறுகிறாய். இதை எடுத்துக்கொள். முட்டாள் கூலம் மிகவும் நேசிக்கப்பட்டது. நான் ஜெயிச்சேன். அதுதான் சக்தி. அதொரு அற்புதம். நீ எங்களை குழப்பிட்டாய். நன்றாக. உன்னால் இங்கே திரும்ப வர நேரமாகிவிட்டது என நினைக்கிறேன். அதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முறை நான் ஆரம்பிக்கலாமா?
வாவ், அதை உங்களால் பாருங்கள். நான் ஒரு புதிய ஐபோன் பெற்றிருக்கிறேன். நீங்கள் யாரும் என்னை பொறாமைப்பட வேண்டும். உங்களிடம் அது போன்ற ஒரு தொலைபேசி கிடைக்காது. நான் நேராக படத்திலிருந்து வெளியே பார்க்கிறேன். அதை திருப்பிக் கொடு. உன் போனை நான் எடுத்துக்கொள்வேன். ஒரு சற்று நேரம் ஆகும் போல் இருக்கிறது. எனக்கு கொடு, அது போதும். என்ன செய்கிறாய் மெல்லா? உடனே எனக்கு போனை கொடு. என்னை தொந்தரவு செய்யாதே. நான் பறந்து கொண்டிருக்கிறேன். அதுதான் நான் செய்ய விரும்பினேன். நான் ஒரு மதுவிலன். ஏன் நீ எனது போனை முற்றிலும் கெடுத்திருக்கிறாய்? நாங்கள் வழிகாட்டல. அவனுக்கு என்ன ஆச்சு? அலெக்ஸ், எனக்கு சொல்லு. அதை நீ பார்க்க வேண்டாம். தபா, இது நொறுங்கி கிடக்குது. வாக்குவாதம் செய்ய வேண்டாம். ஆனால் என்ன பேசுறேன்? எனக்கு ஒரு விசித்திரமான சத்தம் கேக்குது. அங்க என்ன இருக்கு? அதை நான் உடைத்து கொடுக்க முடியல. அது என்னை விட்டு விலகி போகிற மாதிரியே இருக்கு. என்னுடைய கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. இது ஒரு தவளை. எப்படி சாத்தியம்? யாராவது அதை பிடிக்கவும். இப்போது அவள் எனக்கு மேலே பாய்ந்து விட்டாள். அது நகைப்புக்குரியது. ஆமாம். இது அலுப்பும். ஓ, ஸ்லிம்மி, அவளை தூக்கிவிட்டு போகாமல் பார்த்துக்கொள். ஜூலி, நீ என்ன செய்தாய்? நான் அவளை விழுங்கினேன். ஓ, நாம் அவளிடம் அப்படி பயந்து போய்விட்டோம். அவர் எவ்வளவு அழகாக இருக்கிறார் பாருங்கள். அதை ஒரு நிரம்பாத பொருளாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? பொருளின் செயல்மாயம் நீங்குகிறதா என்று நான் தேர்வு செய்து பார்ப்பேன். இது வேலை செய்கிறதா? ஓ, மெல்லிக் ஆச்சரியமடைந்தார். என்ன அதனால்? நான் அதை பார்க்கவில்லை. என்னுடைய பாதுகாப்பில் உள்ளதை நான் செக் செய்ய வேண்டும். ஓ, இதுல ஏதோ ஒரு சிலிண்டரும் இருக்கிறதா? அதை எப்படி செய்யறது எனக்கு தெரியவில்லை. முயற்சி செய். இது உனக்கு பொருந்துமா பாரு. ஓ மில்லா, நீ அவன் துப்பாக்கியை மீண்டும் உடைத்து விட்டாய். இதை பார்த்து அது குழம்பிய மரத்தாலானது போல இருக்கிறது. அது இழுவை மரத்துடன் முடிந்தது. இது அதிசயமாக உள்ளது. உங்கள் சிலிண்டர் எப்படி வேலை செய்கிறது என்பதை நான் கண்டுபிடித்தேன். மேலும் அதை எதை வைத்தால் எனக்கு தெரியும். நீ என்ன செய்யற டுலு? என்னுடைய போனஸ் ஏதாவது செய்ய இதுவெல்லாம் மிகவும் நன்றாக உள்ளது. நான் ஏதாவது திருப்ப தேவை. ஆனால் நீ என்னிடம் என்ன எதுவும் இல்லை. செய்கிறாய் மிலா? அவன் விரலை ஏன் உனக்கு தேவை? நின்று விடு. அதை பயன்படுத்தாதே. நீ சரிதான். நான் அதை பற்றி நினைக்கவே இல்லை. ஆலெக்ஸ் திரும்ப வர எப்படி சேர்க்கலாம் என எனக்கு தெரியும். நீ எலும்பு குழாயை வெளியே எடுக்க வேண்டும். சரி, இந்த முறை முதலில் நான். இந்த முறை சாறு பிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். என்ன ஒரு சாக்லேட் ஷேக்! அது அற்புதமாக தெரிகிறது. நீ ஷேர் செய்வாயா? அதை திறக்க 2 பட்டியல்கள் உங்களுக்கு உள்ளன. நீங்கள் இங்கே அவற்றை திருப்ப வேண்டும். ஓ, நன்றி. இப்போது நீ எனக்கு பகிர்ந்து கொள்வாயா? நிச்சயமாக. இல்லை, நீங்கள் எப்படி அப்படி பேச முடிந்தது? நான் இதையெல்லாம் சாப்பிடுவேன். வழியே உள்ளேயே ஒண்ணு நல்லா இருக்கு. நான் அவருக்கு Cheers. சரி, அப்படி என்றால் நன்றி. நீ என்ன செய்கிறாய் ஜோயி? என்னோட முழு காக்டெயிலையும் தீர்க்க போகிறாயே. பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. உனக்கு இன்னும் எஞ்சி இருக்கின்றது. மிகவும் நகைச்சுவையானது. இது இராணுவ சாமான். அதை திறக்க விரும்பவில்லை. அதில் கண்டிப்பாக ஏதோ மதிக்கத்தகாதது இருக்கிறது. இதோ நாற்றமுள்ள மீன். நான் சொன்னேனே, இதை என்ன செய்ய வேண்டும்? நான் அதை வாயில் வைக்க முடியாது. சீக்கிரம் அதை தோல் உரிக்கவோ அல்லது சுவாசம் முடக்கவோ செய்யுங்கள். நான் விரும்பவில்லை. ஆம், உங்களுக்கு நானும் அதற்கு தயாராக இருக்கிறேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது, பயமுறுத்துகிறது. மீண்டும் இந்த மீனை நான் ஒருபோதும் சாப்பிட மாட்டேன். சிலவை மீதம் இருக்கிறது. அதை விரைவில் முடி. சரி சரி, முழு மீனை சாப்பிடுவது சிறந்தது என்று நினைக்கிறேன். நம்ப முடியாது. அது எப்படி சாத்தியமாகும்? மைலோ அவ்வளவாக கவனமாக இருக்கிறான் என்று நான் நினைக்கவில்லை. கவனமாக. நீங்கள் எனது முகத்தில் மீன் முட்டைகளை எறிந்தீர்கள். ஆனால் அது வேடிக்கையாக இருந்தது, உண்மையில் அல்ல. உங்கள் இருக்கையை திறக்கவும். ஓ, இதில் ஒரு துண்டு கட்டுப்பட்டி இருக்கிறது. அதை நான் என்ன செய்வது? நான் அதை சாப்பிட வேண்டியதுதான். அதுதான் ரொம்ப நன்றாக இருக்கிறது. ஆனால் மிகவும் மிகவும் கொஞ்சமே. ஒரு பல் மட்டும். இது வித்தியாசமான உண்மை. ஏதேனும் விளக்கத்தை தேடிக்கொண்டிருக்கலாமோ? ஓ, என்னிடம் என்ன நடக்கிறது?
உன்னுடைய முகமெங்கும் கந்தரிப்பு துகள்கள் இருக்கின்றன. உன் கைகளிலும் உள்ளது. ஓ மை காஷ், கந்தரிப்பு இறுதியில் மந்திரமாக இருந்தது. பாரு, என் கந்தரிப்பு பழைய கந்தரிப்பின் இடத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறது. நானும் ஒன்றை முயற்சிக்கலாமா? எது விஷயம்? நான் நல்லாக இருக்கிறேன். நான் ஒத்துழைத்து உன்னை அணுகுகிறேன். அதிசயம்! எனக்கு இது மிகவும் பிடிக்கும். உங்களுக்கு மேலோ வேண்டுமா? இல்ல இல்ல இல்ல. இந்த இடமும் நான் என்னுடையதை திறக்க தயாராக இருக்கிறேன். இல்லை, ஓ, அதில் நுடெல்லாவின் ஒரு அட்டவணை இருக்கிறது. சரியானது. அது எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. சிறப்பானது. நாம் குப்பையை பரப்ப போகிறோம். மன்னிக்கவும், நுடெல்லா என்னை கவனக்குறைவானவனாக ஆக்கிவிட்டது. நான் PSHVT. இருங்கள், இது அற்புதம். எவ்வளவு சாக்லேட் ஆனதா இருக்கிறது பாருங்கள். இது உண்மையை படங்காக ஒரு இன்னிசை. நான் ஒரு பல் கொண்டவன். அற்புதம். நான் கொஞ்சம் வாங்கிக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் எனது நுடல்லாவிற்கு அருகில் செல்ல நினைக்காதே. ஏ, அதை யாருக்கும் நான் தர மாட்டேன். ஜூலி, நீ முழுவதும் குழப்பமாக உள்ளானோ? என் தொப்பி ஜாடியில் அடைஞ்சிடுச்சு. யாருக்கோ உடனடி உதவி தேவைப்படலோஸ். அலெக்ஸ், என் வாழ்க்கையில இப்படி நடக்கும்படி நான் அடியை கடக்க மாட்டேன். நான் இழுக்கிறேன், ஆனா எதுவுமே வரல. உதவி. ஆனால் நீங்கள் கயிறு இழுக்க சொல்லியிருந்தீர்களே, இல்லையா? ஆஹா, இப்போது எனக்கு ஒரு ஜாடி நுடலா வந்து விட்டது. நீங்கள் என்னிடம் நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்க வேண்டுமா என்றால் நான் நன்றாக இருக்கிறேன். உண்மையில் நாங்கள் கேட்கவே பார்க்கவில்லை. நீங்கள் என்னுடைய நுடலாவை எடுத்துக்கொள்ளப் போகிறீர்களா? ஆஹா, இது மிகச் சுவையாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. ஜானிஸ், அவள் என் பாதுகாப்புக்குள் நுழைய விரும்புகிறாள். அவளுக்கு ஒரு வாயு மாஸ்க் கொடுக்கவும். இது மாலி சீஸ். அவற்றை இப்போது சாப்பிட்டு விட்டால் வாயு மாஸ்க் தேவையில்லை. நான் நினைக்கிறேன் மிலாவுக்கு நம் நட்பு உதவி தேவை. உண்மையில் இல்லை, நான் உதவி கேட்கவில்லை. ஓ, இது வேலை செய்ததாக நினைக்கிறேன். நீ தக்ரீபன் அனைத்தையும் சாப்பிட்டு விட்டாயே. அது எப்படி சாத்தியமானது? நான் கக்கப் போகிறேன். நான் கிட்டத்தட்ட பிடிக்க முடியவில்லை. இது நல்ல விஷயம். அனைத்தும் சூழல் சரியானது. யாரோ 16 எனது மர்மமான பாதுகாப்பு பெட்டியில் தான் உள்ளன. நான் நினைக்கிறேன். நான் முதல் உணவினை ஏற்கனவே யோசிச்சுட்டேன். எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். தொடங்கலாம். மிகவும் சரி விவியன், இந்த பெரிய சதைப்பற்றுள்ள தர்பூசணியை என்ன செய்யலாம் என்று எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை உள்ளது. கத்தியை எடுத்துக்கொள்வோம். மேல் பகுதியை வெட்டுங்கள். இப்போது ஒரு இமர்ஷன் பிளெண்டரை எடுத்து தர்பூசணியை உள்ள தோலிலேயே பிளெண்ட் செய்யுங்கள். அருமை. இதை போல உண்மையான தர்பூசணி சுவை கொண்ட ஜூஸ் பந்துகளை உருவாக்கியுள்ளோம். அருமை. சுவையான தர்பூசணி ஜூஸ். சுவர் சாப்பிட்டு இந்த ஜூஸ் பந்துகளையும் தர்பூசணி தோலுக்குள் மீண்டும் வைப்போம். நம்ம சில வெள்ளை ஜூஸ் பந்துகளை சேர்ப்போம். அப்புறம் எல்லாத்தையும் ஃபாண்டாவோட ஊற்றுங்க. ஓ ஆம், பெரிய சுவை. அது போதும். இப்போ நம்மால் ஒரு ஸ்ட்ரா போடலாம் மற்றும் அதை ஒரு குடை கொண்டு அலங்கரிக்கலாம். பாட்டி, நான் முடித்து விட்டேன். உங்களுக்கு என்ன? நான் ஒரு சுவையான தர்பூசணி சமையல் முறையை கண்டுபிடித்துள்ளார். முதலில் தர்பூசணியை முழு சக்தியுடன் நன்றாக குலுக்க வேண்டும். ஆமாம், உள்ளே ஏற்கனவே ஒரு தர்பூசணி காக்டெயில் உள்ளது. அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றுகிறோம். ஓ, இது கனமாக இருக்கிறது, ஆனால் முடிந்துவிட்டது. இப்போது சில விதவிதமான பேரிக்களையும் பழங்களையும் எடுத்து காலியான தர்பூசணி தோலுடன் அவற்றை நிரப்புங்கள். சரியானது. இப்போது என் வீட்டில் தயாரித்த தேனை எடுத்துக்கொள்வோம். ஆஹா, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இதையெல்லாம் பழங்களின் மீது ஊற்றுங்கள். ஆஹா, நிறைய தேன். மிகவும் அருமை. இப்போது அதனை உடனடி உரைச்சல் தெளிப்பால் உறைய விடுங்கள். அற்புதம். இப்போது பக்கத்தில் சோள உரிக்கவும். வெற்றியதை பார்ப்பேன். ஓ, நாங்கள் செய்து விட்டோம்.
நான் இன்னும் எதையும் யோசிக்கவில்லை. வேகமாக யோசிக்க வேண்டும். முதலில் தர்பூசணியை 2 பாதியாக வெட்டுவோம். வாவ், முதல் முறையிலேயே வேலை செய்தது. மிகவும் எளிதாக இருந்தது. இப்போது தர்பூசணியின் உள்ளே உள்ள பழத்தை அகற்றுவோம். நான் இதையெல்லாம் சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஓ ஆம், நீங்கள் நினைப்பது போல எளிதாக இருந்தது. இப்போது கெட்டிலை எடுத்து அதில் நிறைய சாக்லேட்டை சேர்ப்போம். அதை மூடிவிட்டு தண்ணீர் கொதிக்க காத்திருக்கிறோம். நல்லது. ஓ, சாக்லேட் ஏற்கனவே மிருதுவாகிவிட்டது. இப்போது அதை எடுத்து தர்பூசணி தோலுக்குள் பிழியலாம். தர்பூசணி பாதியின் முழுவதையும் நிரப்ப சாக்லேட்டை முழுவதும் பிழிக்கிறோம். அப்படியே. ஓ, அற்புதம். இப்போது நாம ஸ்கிட்டில்ஸ் திறக்கிறோம். இதையெல்லாம் இந்த தர்பூசணி சாக்லேட்ல ஊற்றுங்கள். அத நல்லா கலக்குங்க. ஓ, இது ருசியா இருக்கு. நான் இதையெல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். ஆனா இது என் சகோதரிக்காக. வழியா விவியன், நீ இப்ப அதை முயற்சிக்கலாம். வாவ், நீ எல்லாம் எனக்காக செய்தாயா? நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ, நான் இந்த காக்டெயில் மூலம் தொடங்க விரும்புகிறேன். இங்கே பல ஜூஸ் பந்துகள் உள்ளன. குளிர். அவை சுவாரஸ்யமாக வெடிக்கின்றன. எனக்கு இது பிடிக்கும். இது ருசியாக இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? ஓ, இது ஜெல்லி போல தெரிகிறது. இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. அது என்ன? சாக்லேட்டான ஏதோ ஒன்று. ஒரு ஸ்பூனுடன் அதை முயற்சிப்போம். ஓ, சாக்லேட் கமீஸ் மற்றும் ஸ்கிட்டில்ஸ் எனக்கு பிடிக்கும். ஆனால் யார் வெல்ல போகிறார்கள்? யாரும் இல்ல. நீ என் ஆசையை நிறைவேற்றவில்லை. எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். ரவம் சுவையாக இருக்கிறது. ஆனால் இது அது இல்லை. அதுவே நான் விரும்பியது. அப்படியா? நீ ஒரு தர்பூசணி வேண்டுமா? நீ நேரடியாக சொல்லியிருக்கலாம். இப்போது எனக்கு ஹப்பா பூபா வேண்டும். என்னை விஹை ஏதாவது யோசிக்கவும். ஓ, நான் ஏற்கனவே அறிவேன். இப்போதே இங்கே. ஓ ஆம், இங்கே இந்த பப்ளி. நான் இதை கண்டுபிடித்தேன். அட என்ன? இல்ல, எனக்கு ஒரு வட்டமான ஹப்பா பூபா வேண்டும். இது முக்கியம். ஆஹா, சரி. என்ன ஒரு வருத்தம். ஆனால் நான் சரி செய்வேன். அனைத்து பபிள் கம்களையும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றுங்கள். இப்போது அது ஊறுக வேண்டும். நான் ஒரு ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவேன். நான் சமாளிக்கிறேன். ஆம், இது வேலை செய்கிறது. பபிள் கம் எவ்வாறு திரவமாக மாறுகிறது என்பதை பாருங்கள். பின்னர் அதை பலகையில் ஊற்ற வேண்டும். அப்படிச்சே. இப்போது அது குளிர்வதற்காக காத்திருக்க வேண்டும். பின்னர் அதை நீண்ட பட்டைகளாக வெட்ட வேண்டும். So one that's sort of go with first the Vivian Bambi's next tree. இச்சப்ப நான் சாட்சி இருக்கிறேன். இப்பன்னு நான் சிறந்த ஒன்னை கண்டுபிடிச்சுள்ள. நம்ம தக்காளிகளை எடுத்து மிக்சியில போடுவோம். இப்பனே நமக்கு தக்காளி சாறு தேவை. அதை ஆன் பண்ணுங்க. அது வேலை பண்ணது. அதை சாணில் ஊற்றி அங்கே பரப்புவோம். அதை ஓவனுக்கு அனுப்புங்கள். சபீஸ், இப்போது கொஞ்சம் காத்திருக்கலாம். ஓ, இன்பாஸ் கேக் விட்டது. அதை வெளியே எடு. ஓ, என்ன மனம். நைச்சாகையின் கீழ். இப்போது அதை பட்டைகளாக வெட்ட வேண்டும். அதை ஒரு உருளையாக உருட்டவும். அருமை. இது தக்காளி பப்ளிகம் ஆகிவிட்டது. அதை அலங்கரிப்போம். மற்றும் டாடா, இது தக்காளி போல தெரிகிறது. முதலில் மார்ஷ்மெல்லோக்களை தயாரிப்பது முக்கியம். அவற்றை பாத்திரத்தில் ஊற்றி முழுமையாக திரவமாகும் வரை உருக்கவும். சிறப்பு, எனக்கு தேவைப்பட்டதே. பிறகு நாம் பித்தாளி பழத்தை எடுத்து துண்டுகளாக வெட்டுவோம்.
சாஸ் பண்ணுவ மேஷ்மெல்லோக்கு கொண்டுப்பர் எல்லாவற்றையும் சேர்த்து கலக்குவோம். பின்னர் ஸ்டிர்த கம்மீன் அடுக்கு ஸ்ப்ரைஸ் சைட் வைத்த அவன் நரத்தி கர்ஷா ரிசாஸ் பின்னர் அது வீடாக்கை வீட்டாமை தன்மிகள் சைப்பிஸ் செவி பொர்பீட்டன் பெரிய எல்லாத்தையும் சுருட்டுங்க. அது முடிஞ்சிடுச்சு. விவியன், இத முயற்சி செய். வாவ், நீ இத மிகவும் விரைவாக செய்தாய். அது அருமை. இந்த இளஞ்சிவப்பு கம்மிலிருந்து தொடங்கலாம். அத முயற்சிப்போம். ஹூம், மார்ஷ்மெல்லோ, அது வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஒரு அசாதாரண கம். ஹூம், அது தக்காளியிலிருந்து செய்யப்பட்டதா? பிளேக், அருவருப்பு. என் சகோதரி நிக்கோலின் பபிள்கம் மட்டும்தான் முயற்சிக்க வேண்டும். இது ஹப்பா பப்பா போல தெரிகிறது. அதை முயற்சிப்போம். இதுதான் நான் விரும்பியது. ஒரு பபிள் ஊதுவோம். அது வேலை செய்தது. நிக்கோல், நீ வென்றாய். ஆஹா, இதற்காகவே நான் காத்திருந்தேன். என் முதல் வெற்றி. பெச்சி, எனக்கு முட்டை குழம்பு வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக சமைக்கவும். நிச்சயமாக அன்பே, முதலில் மிளகாய் எடுப்போம். நான் அதை எனது தோட்டத்தில் வளர்த்தேன். மூவா, அதை வளையங்களாக நறுக்குவோம். உலகு வளையங்களை பானலில் வைத்து ஒரு முட்டையை எடுக்கணும். ஒவ்வொரு உலகு வளையத்திலும் ஒரு முட்டையை உடைக்கவும். அடே, இது ரொம்ப அழகா இருக்கு. முட்டை தயாரி இருக்கும்போது இது தட்டுல மேய்த்துவோம். இப்படி சேஃப். நாங்கள் முட்டை குழம்பு செய்கிறோம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எனக்கு எனது சொந்த முறை உண்டு. நான் ஒரு கேக் செய்ய முடிவு செய்தேன். நாங்கள் அதை சேர்த்து கிரீமுடன் சமமாக்குகிறோம். இப்போது நுடெல்லா ஜாரை திறந்து மேலே ஊற்றுவோம். அப்படித்தான். ஆமா, நூடல்லாவை யார் விரும்ப மாட்டாங்க. அப்புறம் நமக்கு தேவை வெப்பிக்கப்பட்ட கிரீம். அதை மேலே பிழிஞ்சு ஒரு டீன் பீச்சை எடுக்கவும். அது சாசியர் கிரீமின் விரும்புகிறேன். அது உங்களுக்கு முட்டை குழம்பு நினைவூற்றுதா? சரி, மோசமா இல்ல. இது சுவைச்சா இருக்கு. எனக்கு பருத்தி மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். காத்திரு வாஸ், நாம ஏதாவது யோசிக்கணும். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் பருத்தி மிட்டாயோட ஒரு ஆம்லெட் செய்வேன். இது போல இது வேலை செஞ்சது. விவியன், இத முயற்சி செய். நிச்சயமாக. சரி, கேக்குடன் தொடங்கலாம். இது சுவையாக இருக்கிறது. அருமையாக இருக்கிறது. இதை சுவைக்கலாம். வாவ், இந்த ஷேக் அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இதில் முட்டை அதிகமாக இல்லை. இந்த முட்டை மற்றும் மிளகாயை சுவைக்கலாம். அவை பூக்களை போல இருக்கின்றன. அது ருசியாக இருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த மிருதுவான முட்டை மீதம் இருக்கிறது. அதை பாருங்கள். இது உண்மையில் மேகத்தை போலவே தெரிகிறது. வாவ், இது பர்காந்தி. சுவாரஸ்யமான யோசனை. ஆனால் நான் வெற்றியை பாட்டிக்கு கொடுக்கிறேன். என்னை உண்மையா எவ்வளவு எதிர்பாராதது. நன்றி செல்லமே. ஆஹா, இது எனது பாட்டிலா? இது மிகவும் சிறியது. மற்றும் எனக்கு இதை விட பெரிய பாட்டில் எனக்கு தேவையானது இதுதான். உன்னிடம் என்ன இருக்கிறதுன்னு உன்னால் தெரிகிறதா? வாவ், ஆமா, உங்களை எல்லாம் விட என்னிடம் மிகப்பெரிய பாட்டில் இருக்கிறது. எவ்வளவு அற்புதம். நான் பல ஆண்டுகளுக்கு நிரப்பிக்கொள். கிம், நீதான் அதிர்ஷ்ட கெட்டவள்னு சொல்லலாம். முதலில் உன்னுடையவற்றை நாம் சோதிக்கலாம். சரி, பாட்டிலை திறப்போம். இது சிறியதாக இருந்தாலும் உள்ளே இருக்கிறதை மிகவும் ருசியானதாகவே இருக்கிறது. இது ஸ்கிடில்ஸ் மற்றும் டேன் ஜெல்லி. இதுவென்பதை நிச்சயமாக ருசிக்கலாம். இது மிகவும் சுவை. ஓ ஆம், ஓ அடித்தளத்தில் இன்னும் சில எஞ்சி உள்ளன. நான் என்ன செய்யணும்? நான் அதை எப்படி பெறுவேன்? காத்திரு, என் நாக்கு. அது சிக்கியது. கூவெண்டின் உதவி செய். என்ன செய்ய? இதடியா எனக்கு தெரியும். இதை வெட்டி விடுவோம். என் தெரிகிறவதை வெட்டாதீர்கள். இல்லை, நான் அதை செய்தேன். நன்றி. சரி, இப்ப நான் இந்த பெரிய ஸ்கிட்ல ஜெலிய திணிக்க நேரம். இது ரொம்ப சுவையா இருக்குது. ஓ ஆமா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ருசியாய் உள்ளது. சரி, இன்னும் கசக்க போறோம். ஓ
நமக்கு ஆரஞ்சும் மஞ்சளும் கிடைச்சிடுச்சு. வாங்க, பச்சை வெளியில் வரல. வாங்க, நான் அதை சுருக்க முடியல. அதை திறக்கலாம். நான் செய்து விட்டேன். இப்போது நான் அதை என் கைகளால் எடுத்துக்கொள்ளலாம். இருங்கள். என்ன? என் கை அது சிக்கியது. பெண்கள், என்னை உதவுங்கள் தயவு செய்து. சரி அட, சரி அது தொடரு. சரி. இது சிறிது பிழுது பார்த்துவிடலாம். நான் நினைச்சதையால் இது எளிதல்ல. 1 2 1 0. உல்டிமா, எனக்கு வேற ஒரு திட்டம் வேண்டும். ஒரு மிக்க புத்திசாலித்தனமான யோசனை இருக்கிறது. நான் பாட்டில் மீது நிறைய ரப்பர் பேண்ட்களை இடலாம். ரப்பர் பேண்ட்கள் பாட்டிலை அழுத்தி செய்து எல்லா இனிப்புகளும் என்னுள் நேரா பிழிந்து கிடக்கின்றன. எனக்கு அவற்றை ரொம்ப அதிகமாவே வேண்டும். இது வேலை செய்கிறது. ஸ்கிடில்ஸ் ஏற்கனவே வெளியே வர ஆரம்பமாய்விட்டது. இது மிகவும் ருசியா இருக்கின்றது. ஓயே, அடடே, ருசியானது. இன்னும் தானியங்கள் இருக்கின்றனவா? வணக்கம். அவைகள் வெளிவரவில்லை. என்ன செய்வது? நண்பர்களே, எனக்கு தெரியவில்லை. அப்போது சரி, எனக்கு வேற ஒரு யோசனை கிடைச்சது. இப்போது நான் இந்த பார்டிலை வெட்ட போறேன். பாருங்க, அது வேலை செய்தது. ஏய், இப்போது நான் அதை பிடித்துக்கொண்டு சுவை உங்களைப் போடலாம். போல என்னையும் உதவ முடியுமா? மிகவும் சரி. ஓ, நன்றி. என் கைகளில் சில ஸ்கிட்டில்ஸ் இருக்கிறது இப்போது. ஆனால் இது வேலை செய்தது. மிகவும் நன்றி ஜீனா. நீங்களும் உங்களின் மதிய உணவை சாப்பிடலாம். ஆமாம், நீ சொல்வது சரி. இது மிகவும் ருசியானது. நிறுத்த முடியல. ஓ, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்க சுவையா உள்ளது. நான் முடிச்சிட்டேன். எது இது? கிம்பர்லி பருமளவு பெரிய கேக்கை வைத்திருக்கிறார். ஆனால் எனது மிகவும் சிறியது. ஏனெனில் இது எனக்கு போதவில்லை. ஏவெனில் தீனாவுக்கும் பெரிய கேக்கே இருக்கிறது. என்ன அழகான கேக். மத்த எல்லாத்திலும் நான் மிகப்பெரிய கேக் வச்சுள்ள. ஏன் கடவுளே, நான் தான் இதுவரை இத்தனை பெரிய கேக்குகளை சாப்பிடல. இது எனது. ஆனா குவெண்டின பாருங்க, இது ரோம் சாப்பிட்டது. சரி, இது ரோஸ் அப்படியது. ஆனாலும் நான் இதை சாப்பிட முடியும். பெரிய ஸ்ட்ராபெரி சுவை கொண்ட கிரீம் ருசியானது. ஆனால் அங்கே ஒரு மெழுகுவர்த்தி உள்ளது. நான் ஒரு கோரிக்கை செய்ய முடியும். அடுத்த முறை பெரியதை கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். ஊதலா? ஐயோ, என் கேக். ஏன் என்னை சிரிக்கிறீர்கள்? டினா, உன்னோட வரிசை. ஆமாம், குவெண்ட், இது எனது வரிசை. இல்லை, நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். குவெண்டின், நிறுத்து. நான் எப்போதும் நிறைய இனிப்புகள் மற்றும் பொம்மைகள் செய்கிறேன். மிகவும் பேராசை. நல்லாகத்தான் யோசனை கிடைச்சது. குட்டி கேலி ஒன்றுக்கு மெழுகுவர்த்திக்கு பதிலாக டினாவுக்கு ஒரு உடையம் வைப்பேன். என்ன ஆகும் பார்ப்போம். அவ்வுடையம் எப்படி தனியும்? வாருங்கள். ஓ, என்ன நடந்தது? ஏன் நான் கேக்கில் மூடப்பட்டிருக்கிறேன்? பாருங்க, அதற்கே சிரிப்பாக இருக்கிறது. ஆம், லண்டன், எனக்கு என்ன கேக் இன்னும் ருசியது. நான் அதை நேசிக்கிறேன். என்ன சுவை. சரி கிம்பர்லி, இது நிச்சயம் உன் நேரம். இந்த பெரும் அற்புதமான மற்றும் ருசியான கேக் உண்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. ஆனால் நானும் ஒரு விருப்பம் கேட்க வேண்டும். ஆமாம், அது நிசபமாக நடக்கட்டும் என நிறைவேறுகிறேன். ஆனால் இப்போது இந்த அழகான மற்றும் சுவையான கேக் சாப்பிட விரும்புகிறேன். மிக சிறப்பு. இந்த முதல் துண்டு எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. அந்த என்ன நடக்கிறது? ஏன் என் கேக் குறைந்து கொண்டிருக்கிறது? ஏய் ஜான் க்ரூ, அது என் கேக். ஓஹோ, டினா நம்மளை கண்டுபிடித்து விட்டார். நிறுத்து. இப்போது உன்னை பற்றி கோபமா இருக்கிறேன். பரவாயில்லை. சரி, நான் ராஜா தான் உண்ணலாம். எவ்வளவு குளிர். இது ஸ்ட்ராபெர்ரிகள் சூப்பர் கலவை. ஆஹா, எனக்கு புத்திசாலி. சின்னதா? ஏன் இது இவ்வளவு சின்னது? ஓ, மற்றும் நான் மிகவும் பெரியவன். ஸ்ட்ராபெர்ரி. மிகப்பெரிய பிடிப்பேன் கிரீம். என் ஆசை ஒன்று நிறைவேறிவிட்டது. நான் மிகப்பெரிய கனவினை பெற்றேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் பாருங்கள் டினாவை, அவள் தோல்வியாளி. அடடா, எனக்கு சிறிய பகுதி தான் கிடைத்திருக்கலாம். ஆனால் இது இன்னும் சுவையானதாகவே இருக்கிறது. அப்போ இது வச்சு என் வாய் முழுவதும் வழங்கல் கிரீம். ஓ, எவ்வளவு ரொம்ப சுவையாக இருக்கிறது. இப்போ முடிஞ்சது என்னுடைய வழி.
அதை முயற்சி பண்ணலாம். ஸ்ட்ராபெரிகளில் தொடங்குவோம். ஆனால் நிமிடம், நான் முதலில் ஸ்ட்ராபெரிகளை கிரீமுடன் ஒன்றிணைத்து கொப்பளத்தில் வைக்கலாம். சிறிய தகவல். ஆனா யம்மி, இப்போது எனக்கு தோன்றியது ஸ்ட்ராபெரிக்கு சுருண்டு கிரீமில் இட்டு விடுங்கள். அப்படியே எல்லாத்தையும் கலக்கத்தில் சேர்க்கலாம். ஒரு கரண்டியால். இப்போது எனக்கு ஸ்ட்ராபெர்ரி கிரீம் கிடைக்கிறது. சுவையாக இருக்கிறது. என்ன ஒரு அற்புதமான யோசனை. இப்போது நான் கொஞ்சம் டோஸ்ட் சாப்பிட போகிறேன். இதோ ஒரு டோஸ்டர் மற்றும் ரொட்டி துண்டு. தவிர்க்கலாம். இப்போது அவற்றை தட்டு மீது வைத்து மேலே ஸ்ட்ராபெர்ரி கிரீம் தடவி. இதோ சாண்ட்விச். நான் ஒன்றிற்கு பிறகு ஒன்று அடுக்கவிருக்கிறேன். எனவே இது சாண்ட்விச்சாக இருக்காது, இது கேக்காக இருக்கிறது. சிறந்த ஐடியா இல்லையா? முடிஞ்சிட்டதா? போயிலா ஏதோ ஒன்றில்ல. ஓ, அது சரி. மேலே கிரீமால் அலங்காரம். ஓஹோ, நான் அது செய்தேன். நான் சுவைக்கிறேன். ஆஹா, குறைந்தபட்சம் நான் உயிருடன் இருக்கிறேன். ஆனால் நான் எதையும் முயற்சி செய்யவில்லை. ஓ நாளை, குறைந்தபட்சம் நான் சுத்தமாக இருக்கிறேன். ஆனால் என் சிகிச்சை அப்படி இல்லை. சரி, அது எப்படி இருந்த போதும் முயற்சி செய்வோம். இது ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு ருசியானது. சரி குவெண்டின், இனி உன் வரிசை. நீங்க சரி, நான் யோசிக்கிறேன். ஓ, எனக்கு கொண்டு ஒரு புழுதியான யோசனை உண்டு. நான் கிரீமை எடுத்து அதை பிணைத்து இப்போது அப்படியே ஸ்ட்ராபெரியில் குத்தி பிழிகிறேன். பாருங்கள், ஸ்ட்ராபெரி நிரம்பி பெரியதாகிறது. வெறித்தனமா? வாயா வாங்கு. ஓ, அது வெடித்து விட்டது. ஆஹா, இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது பெண்களே, சரிதானே? இப்போது நாங்கள் உங்கள் முதல் பணிக்குறிப்பு திரையில் உள்ளது. நீங்கள் ஒரு கேக் செய்ய வேண்டும். உங்களுக்கு 5 நிமிடங்கள் உள்ளது. எல்லாம் தெளிவா? சாம், செஃப், நண்பர்களே, தொடங்குவோம். நாங்கள் ஒரு வட்ட வடிவத்தை எடுத்து வட்டத்தை வெட்டுகிறோம். இதோ எதிர்கால கேக்கின் அடுக்குகள். சரி நண்பா, நாங்கள் அதை அழகாக செய்ய போகிறோம். ஒரு வட்ட வடிவம். ஒரு நிமிடம் காத்திரு. நீ கேக்கை கெடுப்ப. ஓ இல்ல, இந்த குழப்பத்தை பாரு. நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன். இங்கே ஒரு மலை. பெண்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறார்கள்? இந்த பசங்க வெல்லவே மாட்டாங்க. சரி, இங்கே ஒரு பேரிக்காய் இருக்கு. அதை துண்டுகளாக வெட்டுவோம். நல்லா இருக்கு. அடுத்தது நிறங்களை சேர்ப்போம். அந்த ஊதா நிற கிறுக்குகளை காணுங்கள். அது மிகவும் அழகாக இருக்கிறது. கேக்கை அலங்கரிப்போம். என்ன? அமைதியாக இரு ராபின். எனக்கு பரிகளின் ஐடியாவை விட சிறந்த ஐடியா இருக்கிறது. மலைக்குள் ஒரு சுரங்கம் தோண்டுவோம். என்ன சொல்கிறாய்? ஷப்பு, நான் உங்களுக்கு உதவுவேன். ஒரு சுரங்கம், ஒரு சுரங்கம். வாவ், நீங்கள் அருமையாக செய்கிறீர்கள். நான் பெண்களுக்காக ஒரு பரிசு தயாரித்துள்ளேன். தவறு, தவறு, பிழை, பிழை. நான் சீராக இருக்கிறேன். இனிப்பு ஸ்ட்ராபெரி சிரப்பை சேர்க்கும் நேரம். அது ஒரு நீரூற்று அல்லது நீர்வீழ்ச்சி போல கீழே பாயற்றும். வாவ், அப்படி நிச்சயமாக நாங்கள் பெண்களை வெல்ல முடியாது. ஆம், அமைதியாக இரு. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நாம் ஒரு கார், ஒரு விமானம் அல்லது ஒரு ரயிலை சேர்த்தால் எப்படி இருக்கும்? நான் அதை மிகவும் வேகமாக கட்டுவேன். இதோ ஒரு ரயில்வே மற்றும் வாகனங்கள். எனக்கு இந்த யோசனை அருமையாக தோன்றுகிறது. வண்டிகளில் இனிப்புகள் இருக்க போகின்றன. சரியானது.
நேரம் முடிந்தது. நண்பர்களே, நீங்கள் என்ன தயாரித்தீர்கள்? பெண்கள் குழு பரிகளுடன் ஒரு இளஞ்சிவப்பு கேக் செய்தது சுவாரஸ்யமாக இருக்கிறது. பயங்களே, நீங்கள் போஸ் உங்கள் சிறந்ததை செய்தீர்கள். கேக் மிகவும் சுவையாக இருக்கிறது. வாவ், ரயிலும் சாப்பிடக்கூடியது. பயங்கள் வென்றுவிட்டார்கள். உங்கள் அடுத்த பணியாக நூடுல்ஸ், ஸ்பெகட்டி அல்லது பாஸ்தா சமைக்க வேண்டும். என்னை ஆச்சரியப்படுத்துங்கள். சிறப்பானது. ஓஹோ, நிறுத்து. மாவை ஊற்று. நாம் மெதுவாகவும் கவனமாகவும் வேலை செய்ய வேண்டும். இதை மேசையில் உருட்டுவோம். இப்போது இதை மிகவும் மெல்லியதாக செய்கிறோம். ஜானிஸ், அத பாருங்கள். ஏய், எங்களை தொந்தரவு செய்யாதே. எனக்காக எல்லாவற்றையும் ரோபோட் செய்துவிட்டால் நான் ஏன் சமைக்க வேண்டும்? ஆஃப் ஆஃப். ஏன் ஏதோ எரிகிறது போல வாசனை வருகிறது. ஓ, ரோபோட் போதும். ஓ, நிலைமையை சரி செய்வோம். இப்பொழுது சில நிறங்களை சேர்க்கிறோம். இது மிகவும் அழகாக இருக்கும். அதை பாருங்கள். நிச்சயமாக சமையல்காரரை ஆச்சரியப்படுத்த போகிறோம். கொஞ்சம் காத்திருங்கள். ஏய், நீ என்ன செய்கிற? முடியாது. பெண்கள் எங்கள் நூடுல்ஸை கெடுத்து விட்டார்கள். அலைப்படாதீர்கள். எனக்கு ஒரு மாற்று திட்டம் உள்ளது. நாங்கள் என் கருவியை பயன்படுத்த போகிறோம். வாவ், ரோபோட், நீ ஒரு மேதை. நான் மீதமுள்ள மாவை பயன்படுத்த போகிறேன். நல்லது. அழகாக இருக்க சில பிரகாசமான நிறங்களை சேர்க்கிறேன். ரோபோட், எனக்கு உன் உதவி தேவை. உஃப், இல்ல. ஓ, உன் கொக்கு, அதுதான் நான் தேடியது. ஒரு இளஞ்சிவப்பு சுவர் எப்படி இருக்கும்? நாங்கள் எங்கள் குழாயை நிறுவுவோம். அது குழாயிலிருந்து நேரடியாக நூடுல்ஸ் பாய்வதைப் போல இருக்கும். அதுதான் உன் திட்டமா? கமீஸ் கொண்டு செய்யப்பட்ட இனிப்பு நூடுல்ஸை சுவைக்கும் போது சமையல்காரரின் முகத்தை பார்ப்போம். ஓ, ஸ்ட்ராபெரி சாஸ், அருமை. முடிக்க நேரம் கிடைக்கவில்லை, ஆனால் இது நிச்சயமாக மதிப்புள்ளது. பாருங்கள். ஓ, நேரம் முடிந்தது. இந்த முறை நீங்கள் என்ன தயாரித்துள்ளீர்கள் என்பதை பார்க்க நேரம் வந்துவிட்டது. பெண்களின் அணியுடன் தொடங்கலாம். நான் இனிப்பு நூடுல்ஸ் முன்பு சாப்பிட்டுள்ளேன். இவை வண்ணமயமான நூடுல்ஸா? இல்லை, அவர்கள் வெற்றியாளர்கள் இல்லை. சுழுக்களை ஒன்றாக சேருங்கள். உங்கள் அடுத்த பணிகள் மக்காரூன்கள். இனிப்பு, நாங்கள் அதை செய்யலாம். மாவுடன் தொடங்குவோம் மற்றும் இனிப்பு பன்ஸ் அல்லது குக்கீஸ் செய்வோம். ஓ, இது ஏற்கனவே நல்ல வாசனை வருகிறது. அற்புதம். இப்போது சில கிரீம் மற்றும் சில நீல கொத்துமல்லி சேர்க்கிறோம். இது அதிசயமாகவும் மிகவும் ருசியாகவும் உள்ளது. பாருங்க, இங்க பேச்சலாம். இங்க சொல்ல முடியாது. யார் எறிந்தது? உணவு போர். வாங்க. ஹலோ பெண்களே, உங்கள் சிற்றின்பங்களை கொடுக்கலாமா? ஹே, அதை எனக்கு கொடுங்கள். அவள் திரையரங்கில் இருக்கிறாள். நீங்கள் இப்போது போகலாம். உனக்கு எப்படி தைரியம்? அடுத்தவர் ஒன்னும் முரணில்லை. டங் இஷா. அவை சிப்ஸ்களா? உன்னை பற்றி கலைத்து விட்டேன். உணவுடன் சினிமாவுக்கு போக முடியாது. என்ன? ஓ, அதை எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து. வேறெங்கு கத்தாதே. இல்ல. ஓ, இல்ல. என்ன செய்யலாம்? ஆனா எனக்கு என் பிரியமான இனிப்புகள் இருக்கின்றன.
என்னோட தானே யோசிக்கணும். நான் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ல ஒரே மீசையும் தாடியையும் வச்சுக்கிட்டா பொறுத்து கொள்கிறேன். நான் ஒரு நிஞ்சா மாதிரி இருக்கேன். அஞ்சு கூழ்கிண்ணிகளை பட்டாகத்தின் மீது வைப்பேன். பாருங்கள், அதை பாருங்கள், எல்லாம் தயார். இப்போது நான் செல்லலாம். சரி சரி சரி. மாலை வணக்கம். என்ன? அது என்ன? ஓ ஆ ஆ அதை நிறுத்துங்கள் தயவு செய்து. உன்னுடைய டிக்கெட் எங்கே? உன் டிக்கெட். உன் டிக்கெட். நன்றி. அது விசித்திரமாக இருந்தது. என்ன அடி உடம்பு? என்ன? தயவு செய்து சத்தம் குறைக்க முடியுமா? நான் இங்க முடிந்த உன் தேவை சுவைத்தா இருக்கிய. என்ன? நீங்கள் என்னை பகிர என்று விரும்புகிறீங்களா? சோ உங்கள் பார்வையை அனுபவியுங்கள். போன் அப்டேட். சரி. ரசமானது. இன்னொரு பிரெஞ்ச் ஃப்ரை. நன்றி. உங்க டிக்கெட் தர முடியுமா? ஒவ்வொரு நிமிடம். இது என்ன? நீங்கள் உணவை கொண்டு வர முடியாது. அடி, இது மிகவும் மரியாதைக்கேடானது தானே? எனக்கு சற்று பயமாக இருக்கிறது. இல்லை, சிறிது நேரம் காத்திருக்கவும். இப்போக்கிய நான் ஒரு கலைஞர் ஆகிறேன். போக்கலாம். சரி, என் நெய் சாராட்டை எடுத்துக்கொள். அப்படியா அப்படியா அப்படியா? இதோ என் பருத்தி மிட்டாய். இது மிகவும் வண்ணமயமானது மற்றும் மிகவும் ருசியானது. நான் இதனால் எண்ணெய் ஆலை ஒன்றை செய்தேன். இது ஜோக்கரின் எண்ணெய் ஆலை போலுள்ளது. சாடா, போகலாம். வணக்கம் கிழவன், நீ மிகவும் வெளிச்சமாக இருக்கிறாய். அங்கே என்ன வச்சிருக்கிறாய்? வாவ்! ஓ! ஜீன்ஸ்! வாவ், நீ எப்படி அது செய்தாய்? ஓ, இது இங்கே. மன்னிக்கவும். நல்லா, நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். என்ன? ஓ மை காட், விசித்திரம். என் பேண்ட். அலை, நான் சினிமாவில் இருக்கிறேன். மேலும் என் பரிணி வர்க்கும் இன்பமாக அனுபவிக்க முடியும். என்ன? இந்த குள்ளத்தின் முடி சாப்பிடப்படுகிறதா? நானும் அதை சுவைக்க விரும்புகிறேன். மிகவும் சுவையானது. அதை நான் சாப்பிடுவதை யாரும் கவனிக்க மாட்டார்கள். வாவ், இங்கே எனது டிக்கெட். அருமை. ஓ, சாக்லேட். ஓ, அது சரியாக இல்லை. நான் உன்னிடமிருந்து அனைத்து இனிப்புகளையும் அடிக்கப் போகிறேன். என்னை தரையில் வையுங்கள். முடியாது. அதை பாருங்கள். அதை பொத்தலத்தில் வைக்கவும். மன்னிக்கவும். உணவு இல்லை, இனிப்புகள் இல்லை. சரி, எனக்கு புரிகிறது. சிறந்தது. இப்போது நீங்களும். அருகே மீண்டும். நான் எல்லா பண்டங்களையும் கொடுக்க முடியாது. ஓ, ஒரு யோசனை. நான் எனது பகுதியில் கிட் கேட்ஸ் வைக்கிறேன். காப்பு இதை பற்றி எதுவும் நினைக்க மாட்டார். சரியாக சினிமாவுக்கு போவது. உள்ளே வாருங்கள். நல்ல மதியம். உங்கள் டிக்கெட் தரலாமா? வாவ், சாக்லேட்டால் செய்யப்பட்ட ஒரு ஸ்கர்ட். சரி. ஹா, பெண்ணே, நான் உனக்கு சொல்லிவிட்டேன். என் ஜெட் பைக் மின்னழுவும் சக்தியை பயன்படுத்துவோம். கொஞ்சம் கூடுதலாக. இல்லை, தயவு செய்து. இது உருகுகிறது. ஓ, எல்லாமே சாக்லேட்டால் மூடப்பட்டுள்ளது. சரி, அதுவே உனக்கு நல்ல பாடம். ஹே, போவோம். உங்க டிக்கெட் தரவுமா? இதை கொண்டு போகிறேன். ஓ, என்கிட்ட. ஓ, ஹேஜ், இதோ உங்களுக்கு. ஓ, இல்லை, என் சுபா சப்ஸ். ஒரு நிமிடம். நான் ஒரு திட்டத்தை கண்டுபிடித்து விட்டேன். நல்ல பிற்பகல். இதோ என் டிக்கெட். வாங்க போகலாம். ஓ, அது அழகான குழந்தை. ஓ, இன்னொரு குழந்தை. என்ன? ஓ, அதை விளையாட வேண்டும் என நினைத்தேன்.
அது தூங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, நான் செல்கிறேன். அவன் இதை செய்தான். ஆமாம், இப்போ என் சூப்பர் சப்பர் சாப்பிடலாம். நான் இது ருசிக்கவே போகிறேன். நன்று. எவ்வளவு ருசியாக இருக்கிறது, சுவையாக இருக்கிறது. அது பாராமல் இருந்ததே நல்லது. நான் இருக்கையை மாற்ற வேண்டும். என்ன, இங்கே என்ன நடந்தது? உங்கள் டிக்கெட்டை தரவும். நீங்கள் இனிப்பு அல்லது உணவு கொண்டு வர முடியாது. எல்லாத்தையும் மறைக்க வேண்டியதுதான். டாடா! ஓ, அது வேலை செய்யவில்லை. நீங்கள் என்னை ஏமாற்ற முடியாது. ஓ, நீங்க சுமத்துறீங்களா? நான் என் நூடுல்ஸை விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போவே போங்க. நான் செய்வேன். எதுவில் நான் திரும்பி வர மாட்டேன். ஒரு யோசனை. நூடுல்ஸை வைத்து முடி அலங்காரம் செய்வேன். அப்படியா? ஓ, அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. எல்லாம் சரியா? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஓ, வணக்கம். சரி. ஓ, ஒரு பயங்கரமான நாள். நன்றி. என்னோடு நூடுல்ஸ் இருக்கிறது. அவன் என்னை கேள்வி கேட்கவே இல்லை. இது மிகவும் சுவையாக உள்ளது. ஆஹா, நம்பிக்கையே இல்லை. அந்த பெண் தன் மடியிலேயே கூந்தலை குதித்துக் கொண்டிருக்கிறாள். அப்படியா? கேவலம். ஆஹா, நல்லது. என்ன ஒரு கேக்! ஓ, இது உங்களுக்காக. பெண்களே, யார் சிறப்பாக வரைவார்களோ அவர்களுக்கு இது கிடைக்கும். ஆரம்பிக்க நேரம். சூப்பர். எங்களுக்கு வடிவமைப்புக்கு கருப்பு மாவு தேவைப்படும். இப்போது ஸ்ட்ராபெரி மற்றும் ராஸ்பெரி நிரப்புதல்கள். சாக்லேட் தான் சிறந்தது. நேரம் ஏற்கனவே சரி, பான்கேக் ஒரு தட்டில் வைக்கலாம். என்ன நினைக்கிறேன்? சரி, இதை செய்யலாம். நாம் ஒரு கேக் பெற்றோம். பெண்களே, நீங்க தொந்தீரனை வச்சு போட்டீங்க. பூரி, வாழ்த்துக்கள் வென்ஸ்டே. வாவ், நன்றி. அருமையாக இருக்கிறது. இங்கே வா, பேட்ச். என்னிடம் ஒரு இதயம் மற்றும் ஒரு யூனிகார்ன் உள்ளது. எம் எம் எம். அருமை. கல், காகிதம், கத்தி. நான் வென்று விட்டேன். காத்தில் பறக்கும் பிகாசு. இங்க அத நல்லா வரைவினா கிடைக்கும். அத பத்தி நினைக்க கூடாது. அதை பற்றி நாம் பார்ப்போம். சரி, நான் வெல்ல வேண்டும். எந்த கை என் கையா சிறந்தது? ஓ, சரி, எனக்கு புரிகிறது. ஆனால் அது போதாது. அப்படியா? ஏதாவது யோசிப்போம். ஓ, இல்ல. பெண்களே, முடிக்கவும். ஓ, இல்லை. என் பிகாசுவை பாருங்கள். உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? அருமை. என் புதன்கிழமை வரைபடத்தை எனக்கு காட்டு. இதுதான் நீ விரும்புகிறதா? வரவேற்கிறேன். ஓ, என்ன ஒரு கனவு. வெற்றியாளர் என் அற்புதம். கூரே, நான் எப்போதும் ஒரு பிகாசு கனவு கண்டேன். ரொம்ப சரி, அது உன்னுடையது செல்லமே. நன்றி. பறக்கலாம் நண்பா. இங்கே ஓ, மனிதா. ஓ, ஐயா. அது அவளின் சொந்த தவறு. பெண்களே, என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். ஓ, என்ன அழகானது. தொடங்க. சிறப்பு. பிடித்தேன். இது அருமையாக வருகிறது. அற்புதம். மேலும் கொஞ்சம் பச்சை. ஆனால் நான் ஏற்கனவே எனவே என்ன என் கமிலியன் மிகவும் அழகாக இருக்கும். அப்படி என்றால் கை கொஞ்சம் பாராட்டுவோம். ஹாய். வணக்கம். நீ அடுப்பை அணைத்தாயா? வா, என்ன பாரு. நேரம் முடிந்தது. ஆமா, நேரம் முடிந்தது.
சூப்பர். இதோ என் வரைபடம். என்ன நீ என்ன காட்ட போறாய்? இப்போ போகலாம். ஒரு நிமிஷம். ஏன் என் சிறிய விரல் சமைக்கல? இல்ல. இல்ல. இது நல்லதல்ல. புதன்கிழமை வென்றுவிட்டார். இறுதியாக இந்த கமிலியனை நீ பெறுகிறாய். சூப்பர். இது என் படத்துடன் சரியாக பொருந்துகிறது. அற்புதம். ஆஹா, உண்மையா? அருமை. ஒரு புதிய சுற்று. ஒரு உடையை வரை. தொடங்குங்கள். வாருங்கள். வாவ், என்ன ஒரு அதிசயம். ஒரு பயங்கரமான உடை. அதை வரைய மாட்டேன். அதற்கு பதிலாக சாப்பிடுவேன். என்ன? ஓ, வாருங்கள் வென்ஸ்டே. சரி, நான் அதை எப்படியும் செய்வேன். என்ன கை? என்னை சம்மதிக்க வைக்க முயற்சிக்க கூடாது. ஓ, அழகான உடைக்கு எனக்கு தேவை பிங்க் மாவு. அதுதான் எனக்கு காட்டு. மகிழ்ச்சியுடன். எனக்கு இது பிடிக்கவில்லை. எப்படி? ஆனால் ஏன்? தெரியவில்லை. இது என்ன? வாவ், கை, அது அருமை. புதன்கிழமை வென்றுவிட்டது. என்ன? ஓ, இல்லை இல்லை, செய்யாதே. இது உன்னுடையது. பிடி. எவ்வளவு அருவருப்பு. எனக்கு இளஞ்சிவப்பு பிடிக்காது. எவ்வளவு மனமுள்ள பீட்சா. எங்கள் புதிய பணிக்கட்டளை. அற்புதமான மனம். வேலைக்கு செல்லுங்கள் பெண்களே. எளிது. எனக்கு பீட்சா பிடிக்கும். இதை செய்யலாம். நான் பட்டாணி, தக்காளி, ஒலிவ்ஸ் மற்றும் மாவு வரைவேன். யூஹூ, என் பீட்சா தயாராகிவிட்டது. அதை பாருங்கள். புதன்கிழமை நீ என்ன செய்கிறாய்? ஓமா, நீ என்ன வரைவாய் என்று தெரிஞ்சு அதை மேலும் குளிர்ச்சியாக மாற்ற விரும்பினேன். முதலில் மாவை வரைவேன். பின்னர் அதை வரையறுப்பேன். ராஜம் சிறந்தது. Anahorala, snare the perch way into Nanya Raven, Silicon, Salvidi, Touristy, Orange Corn Bingo. அங்கே சிறப்பு. இதோ காலியான பீட்சா. இது விசித்திரமாக இருக்கிறது. எனட், நீ வென்று விட்டாய். நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இதோ என் பீட்சா. நீங்கள் இதை பார்த்தீர்களா? அற்புதம். சரி, நான் என் தேர்வை மாற்றுகிறேன். வாழ்த்துக்கள் வென்ஸ்டே. எனக்கும் அதை வேண்டும். கை. எனக்கு பீட்சா மிகவும் பிடிக்கும். உன்னை சாப்பிடுவேன். அருமை. எனக்கும் அதை வேண்டும். கை. எனக்கும் ஒரு பீட்சா துண்டு இருக்கிறது. இது சுவையாக இருக்கிறது. நீங்கள் தயாராக தொடங்கலாம். முதலில் நீங்கள் உங்கள் மேக்கப்பை செய்ய வேண்டும். உங்களுக்கு தனித்தனி மேக்கப் செட் உள்ளது. என் மேக்கப் அற்புதமாக இருக்கிறது. அதை செய்வதை நான் விரும்புகிறேன். நான் ஒரு நிபுணர். சரி, எனக்கு சிறந்த மேக்கப் கலைஞர் இருக்கிறார். நான் அவரை முழுமையாக நம்புகிறேன். ஃபெடரிகோ அற்புதமான மேக்கப் செய்கிறார். சரி, எனக்கும் மேக்கப் இருக்கிறது. பார்ப்போம் இங்கே என்ன நடக்கிறது. கிரேயான்கள் அருமை. நான் இதை பவுடராக மாற்றப் போகிறேன். சரியானது. இப்போது நமக்கு சில சுவையூட்டும் குமிழ் தேவை. ஒரு சிறிய குமிழ் ஊதுவது. அதை தூளில் மூழ்கடிக்கிறேன். இப்போது என் முகத்தில்
இப்போது அதன் நிறம் சமமாக உள்ளது. இப்போது சில நிறங்களை சேர்ப்போம். நெற்றியில் அழகான வடிவத்தை வரையுங்கள். சரியா? என்னிடம் ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. முதலில் என் புருவங்களை செய்வேன். இதற்காக எனக்கு ஒரு சிறப்பு கருவி உள்ளது. இப்போது என் கண்ணிமைகள். வாவ், இது குளிர்ச்சியாக இல்லையா? மாலி, உன்னால் என்ன? என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். எனக்கு பெடரிகோ இருக்கிறார். சில கிளிட்டர். இது மிகவும் சிறந்தது. ஓ, எனக்கு கிடைத்து விட்டது. எனக்கு ஐஷாடோவும் தேவை. ஓ மீனி, மிகவும் நன்றி, அருமை. இப்போது சில குமிழ்களை உருவாக்குவோம். இது என் முகத்தில் அழகான வடிவத்தை விடும். வாவ், நீ இதை பார்த்தாயா? என்னிடம் முத்து மாலையும் இருக்கிறது. நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்துள்ளேன். நான் இந்த முத்துக்களை என் முகத்தில் ஒட்டப் போகிறேன். இதை பாருங்கள், எவ்வளவு நுட்பமாக இருக்கிறது. மாலி பற்றி என்ன? கண்களுக்கு ஏதாவது யோசிக்கவும். பெடரிகோ. மிகவும் சரி மிஸ் மாலி. தங்க ரைன்ஸ்டோன்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக பொருந்தும். மேலும் எனக்கு இன்னொரு யோசனை உள்ளது. உங்கள் உதடுகளை பெரியதாக மாற்றுவேன். சில நிமிடங்கள். வோலா. பெடரிகோ, நீ என்ன செய்தாய்? அதை எப்படி சரி செய்வது எனக்கு தெரியும். இங்கிருந்து போய்விடு. பணம் இல்லை. இன்னும் என்ன செய்யலாம்? எனக்கு தெரியும். ஒரு ரோஜா எடுத்துக்கொள்வோம். இதன் வாசனை அருமையாக இருக்கிறது. சரி, என் உதடுகளை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? மோசமா இல்ல, ஆனா என் லிப் கிளாஸும் சிறந்தது. பெண்களே, நீங்க எல்லாரும் அற்புதமா இருக்கீங்க. உங்க மேக்கப்பும் அப்படியே. கருத்துக்களில் நீங்கள் அதிகம் விரும்புவது எது என்று எழுதுங்கள். இப்போது புதிய முடி அலங்காரத்திற்கு நேரம். நீங்கள் ஏற்கனவே எல்லாவற்றையும் யோசித்து விட்டீர்களா? ஓ, சோஃபி அறிவாள். அவள் இளஞ்சிவப்பு குதிரைவால் முடியை முயற்சிக்க முடிவு செய்தாள். அருமையான தேர்வு, சோஃபி. எனக்கு தெரியும், நன்றி. ஆனால் அதுவே எல்லாம் அல்ல. நான் சில மினுமினுப்புகளை சேர்க்க போகிறேன். என் முடி மினுமினுக்க வேண்டும். வாவ், இப்போது சில நகைகள். அந்த சிப்பிகளை பாருங்கள். அது என் முடியில் அழகாக இருக்கிறது. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? நீங்கள் இதை விட சிறப்பாக செய்ய முடியுமா? நிச்சயமாக. எனக்கு என் சொந்த தனிப்பட்ட முடி அலங்கார நிபுணர் இருக்கிறார். டேனி, எனது கனவுகளின் முடியை கொடு. எனக்கு மேலும் தங்கம் வேண்டும். மிகவும் அழகாக இருக்கும் மிஸ். அதை சமமாக பரப்புவது. இப்போது கிட்டத்தட்ட அங்க. என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும். இந்த மெர்மெய்டின் முடியை வெட்டி விடுகிறேன். மற்றும் அந்த மெர்மெய்டு தானே. இது அற்புதமாக இல்லையா? நான் அதை என் முடியில் வைத்தேன். என் சிகை ஒரு பெரிய நீண்ட வால் போல இருக்கிறது. அது அருமையில்லைமா? நான் மன்னிக்கவும். டேனி, நீ எல்லாவற்றையும் கெடுப்பாய். லீவ் பற்றி என்ன? மிஸ் மாலி, நீங்கள் அற்புதமாக இருக்கிறீர்கள். லிவ் செங்கலைம் இருக்கிறீர்கள். இது ஒரு செந்தே முடி அலங்காரம். உங்களுக்கு பொருந்துகிறது. அற்புதம். சரி, உங்க உடைகளை பார்க்கலாம்.
போகலாம். பெண்களே, உங்களுக்கு ஒரு அழகான உடை தேவை. உங்களிடம் ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? சோஃபி மற்றும் மாலி பெரிய அலமாரிகள் வைத்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஒரு உடையை விரும்புகிறார்கள். ஓ, நீங்கள் அதை கிழிக்கப் போகிறீர்கள். சரி, பெண்கள் சண்டையிடுகிறார்கள். நான் அவர்களை பயமுறுத்த போகிறேன். பூ. அது ஒரு தீவிரமான நடவடிக்கை. லிவ், நீங்கள் இப்படி செய்வீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. மேலும் அவள் அந்த உடையை தன்னுடையதாக எடுத்துக்கொண்டாள். சரி பெண்களே, உங்களுக்கு பிடித்த புதிய உடை ஏதேனும் உள்ளதா? அதை அணிந்து பாருங்கள். நான் போட்டியாளர்களை மதிப்பீடு செய்ய தயாராக இருக்கிறேன். ஓ, அது மாலியா? அவள் அழகாக இருக்கிறாள். அந்த பொன் உடை, அவளது முடி, அவள் தங்கத்தை கொஞ்சம் அதிகமாகவே பயன்படுத்தி இருக்கிறாள். அஃப், எனக்கு ஒவ்வாமை இருக்கிறது என்று நினைக்கிறேன். இல்ல அட இல்ல, எப்படி உங்களுக்கு தைரியம்? ஓ, அது சோவி. அவள் அழகாக இருக்கிறாள், அருமையாக இருக்கிறாள். சுற்றி திரும்பு. ஓப்ஸ், உன் கால் வழுக்கி விழுந்தியா? சரி, அது எல்லோருக்கும் நடக்கும், ஆனால் எனக்கு மகிழ்ச்சி. அது உண்மையில் மிகவும் நகைச்சுவையாக இருந்தது. அப்படினில் அடுத்தவர் யார்? இது லிவ். நீ என்ன சொல்ல போற? நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நான் அதிர்ச்சியடைந்தேன். ஓ, நீ இவ்வளவு அழகாக இருக்க முடியும் என்று எனக்கு தெரியாது. நீ என் இதயத்தை பிடித்து விட்டாய். இந்த கிரீடமும் வெற்றி உன்னுடையது. நன்றி, ஆனால் வெற்றி முக்கியமல்ல, உன்னை நேசிப்பதுதான் முக்கியம், ரிச்சர்ட். நமக்கு ஒரு புதிய ஜோடி கிடைத்துள்ளது. சோஃபி மற்றும் மாலி வழக்கம் போல டாஜுக்காக போராடுகிறார்கள். அவர்கள் அதை உடைக்கப் போகிறார்கள். சரி, அதுதான். நீங்கள் இருவரும் குற்றவாளிகள் பெண்களே. லிவ் மற்றும் ரிச்சர்ட் சந்தோஷமாக